ஏமி அன்யாசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஆன்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பெல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா ஜங்குக்காவுக்கு அரே 1 ஷாட் தான் பார்க்க போறோம். இது 1 ஷாட் தான்டா. நான் 2 ஷாட் 3 ஷாட் 5 ஷாட் அதெல்லாம் பிளான் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டோரி பெண்டிங்கில் இருக்கு. இதையும் பெண்டிங்கில் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இது 1 ஷாட்டாகவே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். த டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் மை ஹார்ட் ஃபவுண்ட் யூ. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஓன் ஸ்டோரி தான். பட் இது கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைப்பில் கேட்டிருந்தாங்க நம்ம ஃபேமிலியில் ஒரு பேபி. ஸோ எனக்கு டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வைக்கிறதுல பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் மேரேஜுங்கிற டைட்டிலில் நிறைய சேனலில் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ நாமளும் அதே செய்ய வேணான்னு சொல்லிட்டு அந்த பேஸில் நான் வந்து டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேடா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்சாவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணதும் அங்கே வெறிப்பண்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிங்க்ல எங்க ஸ்டார்ட் பண்ணா நீங்கள் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி நல்லா சம்பளம்னு சொல்லுவாங்களே, அது காலை மடக்கி நல்லா உட்காந்துருக்கீங்க. பெட்டு மேலே சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. பெட்டில் உட்காந்துட்டு அந்த மில்கை குடிச்சிக்கிட்டே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு டைரக்ஷனை பார்த்து அங்கே நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு பார்த்தா அது ஜங்குக்காவை தான் பார்த்துட்டு இருக்கு. பிகாஸ் ஜங்கு கோபமாக உங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆப்போசிட் சைட் திரும்பி உங்களை அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நான் தான் சொன்னல எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படியாவது நிறுத்திட்டு உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது மண்டி ஆட்டிட்டு அப்புறம் எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ண? எங்க அப்பா சொன்னா உனக்கு அறிவு இல்லையா? யோசிக்க மாட்டியா? உன்ன பேசிட்டே இருக்க ஹே யூ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வந்து உங்கள் கையில் இருக்கிற ஒரு பனானா தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஃப்ரூட்டை தான் பிடிங்கி தூக்கி போடலான்ட்டு போகிறாரு. ஜங்கு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது பேட் மேனஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜேகே சரியான டென்ஷனா உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஏய், நீ எனக்கு டீச் பண்ணுறியா? எது குட் மேனஸ் எது பேட் மேனஸ்ன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? போரு குள்ள வெறியில இருக்க, பேசாம இருந்துரு. உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா நாங்க கடந்து கத்திட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு நீ உட்கார்ந்து நீ படுக்க கூலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்துறாரு. அகைன் உங்களை பார்த்துட்டு அப்படி திட்டுறாரு. நீங்க எதுவுமே கேர் பண்ணல. இதோ மூவி பாக்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஜேகேக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. இன்னும் திட்டுறாரு. ஏய், ஒன்னதான் திட்டுற, சூடு சொன்னல உனக்கு, நீ பாட்டுக்கு அப்படி ஜட மாதிரி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப ஹெவியா திட்டுறாரு. பட் நோ யூஸுங்க, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஜேகேவே ஒரு மாதிரி, ஏய் நீ நார்மலா தான் இருக்கியா இல்லை உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதில் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. இவளை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. சரியான பைத்தியத்தை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா என் தள்ள கட்டிட்டானா? அது நான் இவ்வளோ திட்டுறேன், உனக்கு என் மேலே கோவம் வரல? வரல. ஏன் வரல? ஏன்னா தப்ப என் மேலே இருக்கு. ஒன்று, நீங்கள் அன்னைக்கு சொல்லும் போதே நான் நோ சொல்லியிருக்கணும். என்னால் செய்ய முடியாதுன்னு உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் உங்ககிட்ட நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா சொன்னபடி கேட்டுக்கிட்டேன். இப்படி செஞ்சால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் தானே. ஆனால் நீங்களும் என்னை புரிஞ்சுக்கோங்க ஜங்கு. உங்கள் அப்பா என் தம்பியோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியோட படிப்பு செலவு மொத்தத்தையும் அவரே ஏற்றுக்கிட்டாரு. நான் சொல்ல கேட்காம அது எல்லாத்தையுமே செஞ்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்கிட்ட செய்ய சொல்லி கேட்டது இந்த ஒரு விஷயத்த தான். என்னால் எப்படி நோ சொல்ல முடியும்? எனக்கு புரியுது, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் என்னையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ என்னங்க உங்களுக்கு
உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கல அவ்வளோதானே, நோ ப்ராப்ளம். நான் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கலாம். நான் உங்களை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்ககிட்டேருந்து எந்த ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் என்னை முழுசாக நம்பலாம். உலகத்துக்கு வேணால், இந்த வீட்டுக்கு வெளியில் வேணால் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தெரியலாம். பட் நமக்குள்ளே நம்ம எப்போதுமே ஸ்ட்ரேஞ்சராகவே இருந்துக்கலாம். நான் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அஹ், அஹ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து நின்று நின்று நான் தூங்கட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜேகேவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் ஒரு மாதிரி கோவமா உங்களை பார்த்துட்டு, எதாவது பண்ணு, ஆனால் ஏன் பெட்டில் படுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நான் உங்கள் பெட்டில் படுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கபோர்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து பெட்ஷீட் பில்லோ எடுத்துகிட்டு அவங்க பக்கத்துலேயே ஒரு சோஃபா மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க, இவ பொய் சொல்கிறாளோ, நாட்கள் போக போக இவ வந்து எப்படியும் நம்மளை வந்து செடியூஸ் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி தான் ஜேகே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவரை போய் அப்படியே படுத்திருப்பாரு, இதை நினச்சிக்கிட்டே இருப்பார். எப்போ தூங்கினாருன்னு அவருக்கே தெரில, நல்லா தூங்கிட்டாரு. இப்போது மார்னிங் அந்த சைலண்ட்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மார்னிங் தான் அது. அதில் ஜேகேவோட ஃபோன் தான் கண்ணு மினிக்கு அடிச்சிட்டு இருக்கு. அது அலாம் தான், ஜேகே தான் வச்சிருப்பாரு. முழிச்சு பார்த்தா டைம் 8:30 ஆயிருக்கும். என்னது 8:30 ஆயிடுச்சா, அவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்போது டவல்லாம் எடுத்துட்டு இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகலான்ட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம், எங்கே போனாவ அப்படின்ற மாதிரி ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஒரு வேளை கீழே போயிருப்பா. இப்போ நான் குளிச்சுட்டு வருவேன், காஃபி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட நீட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அதாவது பாத் பண்ண போயிடுறாரு. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வர்றாரு. ஒரு 10 மினிட்ஸ் அதாவது வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து 10 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணியிருப்பாரு. ஸ்டில் இப்போ வரைக்குமே நீங்கள் மேலே வரவே இல்லை. என்னாச்சு, காஃபி எடுத்துகிட்டு வருவான்னு நினச்சேன், ஒருவேளை மறந்துட்டாலோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே, ஆமாம் இதையே நான் யோசிக்கணும், அவள் காஃபி குடிக்கலன்னா எனக்கு நாள் நல்லா விடியாதா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவரே பேசிக்கிட்டு இப்போது அவரோட கபோர்டு ஓப்பன் பண்ணி அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து அதில் ஒரு சூட் எடுத்து வியர் பண்ணிக்கிறாரு. இப்போது ஆஃபீஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து கீழே வந்து கிளம்பிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வர்றாரு. நீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அந்த கிச்சன் கவுண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏறி உட்காந்து நீங்கள் இப்படிக்கா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா டைனிங் டேபிள்லாம் நீட்டாக க்ளீனாக தொடச்சி வச்சுருக்கீங்க. ஒரு ஃபுட்டு கூட இல்லை அந்த டேபிள் மேலே. நீங்கள் மட்டும் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே தான், என்ன பண்ணிகிட்ருக்க? அது பசிச்சுது, அதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலையா நீ? ஓ பண்ண நீ, எங்கே பண்ணியிருக்க? தோ. என்ன? ஆமாம், நான் எனக்கு மட்டும்தான் பண்ணேன். உனக்கு மட்டும்தான் பண்ணியா? ஆமாம். அப்போ நான் என்னத்தை சாப்பிட்றது? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லலை எனக்கும் சேர்த்து செய்ய சொல்லி. நீங்கள் சொன்னால் தானே நான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், நான் என்னத்தை சாப்பிட்றது? நீங்கள் தானே ஜங்குக்கு சொன்னீங்க என் மேலே நீ எந்த ரைட்ஸும் எடுத்துக்கக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பேன்? வேணால் நம்ம இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தேன்னா நீங்கள் மெய்ட் வச்சிங்கன்னா அவங்களுக்கு சேலரி கொடுப்பீங்கள்ல, அந்த மாதிரி வேணால் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேக்கும் அது பார்க்க பசிக்குது. இங்கே ஜேகேக்கு ஏன்னா நைட்டுமே ஜேகே சாப்பிட்ருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் டேயில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுப்பாரு உங்கள் மேலே இருந்த டென்ஷனில். அதுவும் இல்லாமல் நைட்டு சாப்பிடாம படுத்ததும் ஜங்குக்கு காலைல நல்லா பசிக்குது. ஸோ இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, எனக்கு ஏதாவது சீக்கிரம் குக் பண்ணி கொடு, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு.
ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க. அப்புறம் வேணா நான் சமைச்சு குடுக்குறேன். அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ஜேகே உங்கள பார்த்து மொறைக்கிறாரு. இந்த மொறைக்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க, அ நமக்குள்ள எதுவும் வேண்டான்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நான் ஏன் செய்யணும்? நான்லாம் அவ்வளோ நல்லவலாம் இல்ல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அகைன் நீங்க சாப்பிடுறீங்க. இங்க ஜேகேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அவருக்கு வேற வழியும் இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமௌண்ட் வந்து அனுப்புறாரு. அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட கொஞ்சம் நெறையவே அனுப்பியிருப்பாரு. உங்களுக்கு அவ்வளோதான். நீங்க ரொம்ப குஷியா இருப்பீங்க. நீங்க அந்த பாப்பப் மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா? அத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, "தேங்க் யூ பாஸ். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள டான்னு ரெடி பண்ணிர்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க கட 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 கடன்னு சமைக்கிறீங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு, அவரும் போய் வெயிட் பண்றாரு. அதாவது டைனிங் டேபிள்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் சொன்ன மாரியே ஒரு 10 மினிட்ஸில் குக் பண்ணி முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துகிட்டு வரீங்க. அவசர அவசரமாக பண்ணியிருப்பீங்க. ஜேகே உங்களே ஒரு மாரி பார்க்குறாரு. இது அனுப்புன அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா இருக்குமா? அப்படின்ற மாரி. ஏன்னா நீங்க அவசர அவசரம்னு பண்ணியிருப்பீங்க இல்லையா? டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, பயந்துக்கிட்டே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருப்பாரு. நாட் பேடுங்க. நல்லாவே சமைக்கிறீங்க நீங்க. ஜேகே, ம் என் காசு வேஸ்ட்டா போகல. அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டு ஃபுல்லா சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்டுட்டு, சரி ஓகே. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ வீட்லயே சேஃபா இரு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு பொலாட்டி போறாரு. ஒரு நிமிஷம். என்ன? அ நீங்க ஆஃபீஸ் போங்க. வேற எங்கேயாச்சும் போங்க. அதையும் என்கிட்ட சொல்லணும். இது அ நான் இந்த வீட்டு மெய்டு தானே. என்ன? ஆமா. உங்கள பொறுத்தவரைக்கும் நான் உங்க வீட்டு மெய்ட் தானே. மெய்ட் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்களா என்ன? அ இதுக்கு மேலலாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க எங்கே வேணாலும் போங்க. நான் ஏன் இதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஓகேவா? அப்போ டெய்லி மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணணுமா? அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. அ ஆமா. ரெடி பண்ணணும். அப்போனா மந்த்லி இந்த அமௌண்ட்டுன்னு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மந்த்லி மந்த்லி போட்டா போதும். டெய்லிலாம் போடணும்னு அவசியம் இல்ல. அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ம். தலையெழுத்து. ம். சரிங்க மேடம். கிளம்புறேன். அப் ஐயோ! இவகிட்ட போய் சொன்னேன் பாரு! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் தலையில அடிச்சுட்டு அப்படியே போறாரு. நீங்க தான். நீங்க வந்து நீங்க அகைன் வந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்க ஜேகே ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்க்கு போயி, இதைய பத்தி திங்க் பண்ணிட்டு ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா உட்காந்துருக்காரு. ஐயோ! என் லைஃப் இப்படி போச்சே! அநியாயமா இப்படி இவளுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே! அப்படின்ற மாரி தான். ஆக்சுவலி ஜேகேய பொறுத்தவரைக்கும், ஜேகே வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவருக்கு அம்மா கிடையாது. அப்பா மட்டும் தான். ஜேகேக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, அது அவங்க அம்மா அம்மா வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்க அப்பாவ விட்டுட்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு 2 பேருக்கும் அவங்க அப்பாவுக்கும், அவங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அவங்க பிசினஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அதுல வந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் போக வாய் வாய் வந்து வாய் வார்த்தை போக போக அது பெரிய ப்ராப்ளமா மாறி 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு 3 இயர்ஸ் குட்டி பையனா தான் இருந்திருப்பாரு. ஆனா அப்போ அவங்க அம்மா வந்து எனக்கு இந்த பையன் வேணாம், நீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஜேகே அவங்க அம்மாவோட கைய பிடிச்சு, கால பிடிச்சுலாம் அழுதுருப்பாரு. "அம்மா என்னையும் கூட்டிட்டு போம்மா, என்னை விட்டுட்டு போவாதம்மான்னு." ஆனா அவங்க அம்மா திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஜேகேவ அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஜேகேக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா தான் ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. அவ அவர் வந்து அப்பவே செத்துருக்க வேண்டியது. பட் அவர் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்காரு அப்படின்னா, அது ஜங்குகா அதாவது ஜேகேக்காக மட்டும்தான். அவரு அந்த அளவுக்கு ஜேகேவ ரொம்ப பாசம் காட்டி செல்லம் குடுத்து வளர்த்துருப்பாரு. ஏன்னா, அவருக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் கொஞ்சம் கூட வந்துரக்கூடாதுங்கிறதுல, அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. ஸோ ஜேகேவும் அப்படியே வளர வளர அவருக்குமே எல்லாமே புரியுது. அப்படியே வளர வளர அவங்க அம்மா மேல இருந்த கோவம் வெறுப்பா மாறி, அவங்க அம்மா மேல மட்டும் இருந்த வெறுப்பு மொத்த பொண்ணுங்க மேலயுமே திரும்பிடுச்சு. ஜேகே காலேஜ் படிக்கிறதுலேருந்து சரி, இப்போ வரைக்கும் அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசுறதோ, அவங்க கூட பழகுறதோ, ஏன் எந்த பொண்ணுங்களையும் ஏற எடுத்து பார்த்தது கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இவரோட ஆஃபீஸில் முக்காவாசி
முக்கால்வாசி பேர் வந்து ஜென்ஸாக தான், பாய்ஸாக தான் இருப்பாங்க. பொண்ணுங்களை மோஸ்ட் ஆஃப் வேலைக்கு எடுக்கவே மாட்டார். அப்படியே எடுத்தாலும் நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும், நிறைய டெஸ்டஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவரோட ஆஃபீஸில் கேர்ள்ஸ்க்கு வேலை. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்துருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க என்னதான் அப்படி அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிருந்தாலும் எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை. ஜேகேவுக்கு வந்து பொண்ணுங்களை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் எவ்வளோ நாளைக்கு அவருக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்க முடியும்? ஆல்ரெடி ஜேகேக்கு 30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு ஜேகே அப்பா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஜேகேவுக்கு. ஜேகேவோட அப்பா சூசைட் அட்டம்லாம் பண்ண போய் தான் ஜேகே கல்யாணமே பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் நோ அப்படின்ற அவரோட முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுப்பாரு. வேற வழியே இல்லாமல் ஆக்சுவலி சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அது ஒரு ட்ராமா தான். பிஏவை வச்சு ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி தான் ஜேகேவை வந்து உங்களை மேரேஜ் பண்ண ஒத்துக்க வச்சுருந்துருப்பாரு. சரி, ஜேகே சொன்னால் சரி வராது, நீங்கள் வந்து நோ சொல்லிட்டீங்கன்னா வந்து மேரேஜ் நின்றும் இல்லையா? ஸோ உங்களை கூப்பிட்டு பிடிக்கலனாலும் உங்களை கூப்பிட்டு வந்து பேசியிருப்பாரு. நீங்கள் ஜேகே முன்னாடி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்பா சொன்னதுமே ஜேகேவை கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அந்த கோவம் தான் அவருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. உங்களை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரும் இருக்காங்க. அவங்க 2 பேருமே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ட்வின்ஸு. உங்களுக்கு அப்புறம் ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்கும். உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் பிறகுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து 11 இயர்ஸ் தான் ஆகும். நீங்கள் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் சிப்ளிங்ஸ் பிறக்கக்குள்ளேயே உங்கள் மம்மி வந்து இறந்துருப்பாங்க டெலிவரி அப்போது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் உங்கள் அப்பா தான் உங்கள் 3 பேரையுமே பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாரு. உங்கள் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தான் உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருமே இறந்துருப்பார். அப்போது உங்களுக்கு 13 வயசு. அப்போ நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் உங்கள் தம்பி தங்கச்சிங்களை நீங்கள் தான் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோமுக்கு போயிருப்பீங்க. அங்கே தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அவங்க தான் உங்களை படிக்கவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே உங்களோட சிப்ளிங்ஸையும், அதாவது உங்கள் தம்பியவும் தங்கச்சியும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவோட ஃபேஸை பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு அம்மானா அது நீங்கள் தான். நீங்களும் உங்கள் குழந்த மாதிரி தான் அவங்க 2 பேரையும் வளர்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து படித்து முடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பற்றி இருந்திருக்காது. பிகாஸ் உங்கள் பிரதர் இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கு இப்போ 13 ஆகுது. அவருக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கும். அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. லேக்ஸ் கணக்கில் அவங்க பில் போட்டிருப்பாங்க. உங்களுக்குன்னா என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்கள் தம்பி தங்கச்சிங்களை வளர்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு இடையில நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி திகைச்சு போய் நின்றுப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை கைவிடலை. நீங்கள் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போவீங்கங்க. நீங்கள் வந்து டேவில் வந்து நீங்கள் ரெகுலராக போகிற ஐடி ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவீங்க. அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். அங்கே வர சேலரி உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்கள் தம்பிக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ நைட்டில் எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் போவீங்க. என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் ஒரு காஃபி ஷாப்பில் நீங்கள் வந்து இந்த சர்வராக வேலை பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஜேகேவோட அப்பாவும் தான் ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேகேவோட அப்பா தான், டே நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோடா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே தனியாக சுற்ற போகிற? அப்பா, நான் சொன்னது தான், தேவையில்லாமல் சும்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை விட எனக்கு யார் மேலேயும் ட்ரஸ்ட்டும் இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்பாவுக்கும் பையனுக்கும் பெரிய சண்டை போயிருக்கும். இங்கே உங்கள் கடையே இன்க்ளூடிங் யூ எல்லோரும் என்னென்ன வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பீங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டில் தான் இங்கே ஜேகே ஒரு மாதிரி கத்திட்டு அந்த இடத்துல அப்படியே அந்த காஃபி கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் தட்டி விட்டுட்டு கோவமாக எழுந்து போயிருப்பார். இதை பார்த்ததுமே
சடனா மிஸ்டர் ஜோனுக்கு, அதாவது ஜேகேவோட அப்பாவுக்கு ஒரு மாரி மைல்ட் அட்டாக் மாரி வந்திருக்கும். நீங்க தான் அவர வந்து சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ, அதில தான் அவருக்கு வந்து, அதாவது ஜேகேவோட அப்பாவுக்கு உங்கள புடிச்சிருக்கும். உங்கள தெரிஞ்சிருக்கும். ஸோ, உங்க கேரக்டர் புடிச்சிருக்கும். அவர் வந்து நீங்க அவர் உயிரே காப்பாத்திருக்கீங்க இல்லையா? ஸோ, அது ஜேகேக்கு எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ, அதில வந்து அவர் கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பீங்க. இங்க அ உங்க அப்பாவுக்கு பாத்துக்க வந்து பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதேமாரி உங்க அப்பா, ஐ மீன் ஜேகேவோட அப்பாவுக்கு வந்து பிஏலாம் இருப்பாங்க. அவங்கலாம் வந்ததும் விட்டுட்டு, "சார் எனக்கு வந்து ஒர்க்குக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பியிருப்பீங்க. உங்களோட கேரக்டர்ல இம்ப்ரூஸ் ஆகி தான் ஜேகேவோட அப்பா உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னென்னமோ சொல்லுவாரு. பட் நீங்க வந்து, "இல்ல முடியாது. எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன விட்டுருங்க." அதுக்கப்புறம் உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உங்ககிட்ட கேட்காமலே உங்க பிரதரோட ஆப்ரேஷனுக்கும் அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. அதே மாரி உங்க பிரதர் அண்ட் சிஸ்டரோட ஸ்கூல் ஃபீஸ் டோட்டலா அந்த 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் என்ன ஆகுமோ ஃபுல்லா கட்டியிருப்பாங்க. அதே மாரி இப்போ நீங்க வந்து உங்க பிரதரையும், சிஸ்டரையும் ஹாஸ்டல்ல தான் தங்க வச்சிருப்பீங்க. ஏன்னா, நீங்க வந்து வீட்ல இருக்க மாட்டீங்க. அவங்கள பார்த்துக்க ஆள் இருக்காது இல்லையா? ஸோ, அதனால அவங்கள நீங்க வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டு நீங்க ஃபுல் டைம் வேல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ, அந்த ஹாஸ்டல் ஃபீஸுமே மொத்தமா கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதும் உங்க தலையில இடியே விழுந்த மாரி இருக்கும். ஏன்னா, அது ஒரு பெரிய பல்க் அமௌண்ட். அதெல்லாம் உங்களால ரிட்டர்ன்லாம் திருப்பி குடுக்க முடியாது. நீங்க ஒரு மாரி வயர்ட் ஐஸ்ல அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருப்பாங்க. "உனக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. ஒழுங்கா என் பையன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லன்னா நான் குடுத்த காச திருப்பி குடு" அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. "சார் என்ன விளையாடுறீங்களா? யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? நான் உங்கள்ட்ட கேட்டேனா எனக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு?" அப்படின்ற மாரி உங்களுக்கும் ஜேகேவோட அப்பாவுக்கும் ஒரு குட்டி ஃபைட்டே போயிருக்கும். ஸோ, ஒரு வழியா ஃபைனலி உங்களுக்கு வேற வேலை இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது. ஜேகேவ மேரேஜ் பண்றது மட்டும் தான் இப்ப உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஆப்ஷன். அதுக்கு இடையில தான் ஜேகே வந்து அவர் பிஏவ விட்டு உங்கள கடத்திட்டு வர சொல்லி, இந்த மாரி மிரட்டி அனுப்பியிருப்பாரு. என்னடா இது ஆளுக்கு ஆளு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறீங்க. அந்த மாரி இருந்திருக்கும். உங்களுக்கு அவர பார்த்ததும் நீங்க பயந்திருப்பீங்க. அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லி, அவர் சொல்றதுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க. ஸோ, இப்படிதான் ஒரு மாரி கலவரத்திலேயே உங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ஸோ, இங்க ஜேகே இது எதுவும் அவருக்கு தெரியாது. ஸோ, அவருக்கு தெரியும். அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து மைல்ட் அட்டாக் வந்திருக்கு. அதுவும் ஜேகேவால தான் வந்திருக்கு. அவர் வந்து தெரியாம, கண்டுக்காம போயிருப்பாரு. அந்த டைம்ல நீங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அது மூலமா தான் ஜேகே அப்பாவுக்கு உங்கள தெரியும். அவங்க கேரக்டர்ல இம்ப்ரெஸ் ஆகி தான் இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இது எல்லாமே ஜேகேக்கு தெரியும். அத அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்ல உட்காந்துருக்காரு. அவர் வேலைலாம் பார்க்கல. அவருக்கு ஒரு மாரி மைண்டே பிளாங்க் ஆன மாரி இருக்கு. அவர் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது ஒரு பக்கம் வந்து அவருக்கு இப்படியும் மைண்ட் யோசிக்குது. இவ வந்து நம்மள வந்து டிஸ்டர்பே பண்ணல. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அவ இப்படி பண்றா போல இருக்கு. நெக்ஸ்ட் டேலாம் வந்து பழையபடி மாறிடுவா அப்படின்ற மாரி அவர் திங்க் பண்ணிட்டு இப்படியே உங்கள பத்தியே தான் நெனச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. அவருக்கே தெரியல. ஏன் உங்கள பத்தி நெனைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு அவரே கேட்டுக்கிறாரு. "ஆமா, இவள பத்தி நீ ஏன்டா நெனைக்கிற? அவ தான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணலல்ல. வந்த வரைக்கும் சந்தோஷம்னு நெனச்சு விட வேண்டியதானே. எதுக்கு ஜெக்கி ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி அவரே திட்டிக்கிட்டு, அவர் அப்படியே உட்கார்ந்திருக்காரு. இங்க இவருக்கு மேல யாரோ ஒருத்தர் வந்து புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல. இங்க அ ஜேகேவோட பிஏ தான். "யோவ்! உனக்கு என்னய்யா பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து புலம்பிட்டு இருக்க? அது என்ன உன் ஃபோனு சும்மா நொய் 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 நொய்யின்னு எப்ப பாரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குமா?" அப்படின்ற மாரி கத்துறாரு. "அ சார் சாரி சார். அது என் ஒய்ஃப் தான் சார்." என்ன? ஒய்ஃபா? அ ஆமா சார். ஆக்சுவலி இன்னைக்கு வீட்ல ஒரு ஃபங்ஷன். ஸோ, அத முடிச்சுட்டு அப்படியே நான் ஒர்க்குக்கு கிளம்பி வந்துட்டேன். அதான் சாப்பிடல நானு. அதான் சாப்பிட்டீங்களா? சேஃபா போயிட்டீங்களா? அப்படின்ற மாரி விசாரிச்சாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. சாரி சார் நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன சைலன்ட்ல போட்டுடுறாரு. பார்த்தா இப்ப வரைக்கும் பாப்பா ஆயிக்கிட்டே இருக்கு. ஜேகே பார்க்குறாரு. அவரோட ஐஸ்ல ஒரு மாரி வைட் ஆகுது. இங்க ஜேகே தான். டேய்! என்னடா கன்டினியூஸா உன் ஒய்ஃப் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் மெசேஜ் பண்றாங்க? அப்படின்ற மாரி கேட்குறாரு ஒரு ஆர்வத்துல. இங்க அது வேற யாரும் இல்ல. ஜீவன் தான். ஜீவனும் ஜேகேவும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் இருப்பாங்க. அ அவங்க 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான். ஸோ வந்து ஜேகே வந்து என்னதான் பிஏவாவே இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் மாரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ஸோ இங்க ஜேகே இந்த மாரி கேட்டதும், அது வந்து சார் ஒண்ணும் இல்ல சார்.
என் ஒய்ஃபுக்கு என் மேல கொஞ்சம் லவ் அதிகம். அதான் என்ன பண்றீங்க? சேஃபா போயிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா? வேலை பார்த்துட்டே இருக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. தண்ணி குடிங்க. நான் வந்து அ லஞ்ச் உங்களுக்கு பேக் பண்ணி குடுத்துருக்கேன். அது ஃபுல்லா சாப்பிட்ருங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. அப்படின்ற மாரி நிறைய கேர் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலி சரி ஓகேங்க. நீங்க வேலைய பாருங்க. நான் வந்து லஞ்ச் பிரேக்ல பேசுறேன் அப்படின்ற மாரி சொல்லி அ எண்ட் பண்ணியிருப்பாங்க மெசேஜ. ஜேகேவும் பார்க்குறாரு. ஆக்சுவலி ஜீவனுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கே மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிட்ட ஆகும். ஜீவனுக்கு 2 குழந்தைங்கலாம் இருக்கு. இப்போ வரைக்குமா இந்த லவ் கண்டினியூ ஆகுது? அப்படின்ற மாரி கேட்குறாரு. இங்க ஜீவன் ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டே, ஆமா சார். ஆக்சுவலி எங்களது அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் அவளுக்கு நானா ரொம்ப இஷ்டம். அதான் அப்படின்ற மாரி வெட்கப்படுறாரு. ஹி இருக்கட்டும், இருக்கட்டும். பட் ஆஃபீஸ் டைம்ல இதெல்லாம் வேண்டாம். ஒய்ஃப் கிட்ட சொல்லிடு. அப்படின்ற மாரி ஓகே சார். சாரி சார். நான் சொல்லிடுறேன் சார். இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் ஃபோனை சைலண்ட்ல போட்டுடுறேன் சார். அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு போய் வேலைய பார்க்குறாரு. இங்க ஜேகே அகைன் அண்ட் அகைன் வந்து சும்மாவே அவர் வந்து ஃபோனை சைலண்ட்ல போட்டாரு. பட் ஆனா மெசேஜ் மட்டும் வந்து பாப் ஆஃப் ஆகக்குள்ள வந்து இந்த லைட் ஸ்க்ரீன் ஆன் ஆகும் தெரியுமா? அதுல பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னே தெரில. இப்படிலாமா இருக்கும்? அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி வந்து அவர் வந்து திங்கிங் ஃபுல்லா உங்க மேல தான் இருக்குது. கோவத்துல தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் கோவத்துலயும் உங்களையே தான் நெனச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் ஃபோன பார்க்குறாரு. உங்ககிட்டேருந்து எந்த மெசேஜுமே இல்ல. ஃபுல்லா வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடா தான் மெசேஜ் வருதே தவிர, உங்ககிட்டேருந்து எந்த மெசேஜுமே இல்ல. அவர் ஒரு மாரி ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்துட்டு, இந்த பாப்அப் சவுண்டு கேட்டாலே எடுத்து பார்ப்பாரு. அ நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி எக்ஸைட்டடா எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா அது ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் உங்ககிட்டேருந்து எந்த மெசேஜுமே வந்திருக்காது. இங்க ஜேகே தான் ஒரு மாரி மொறச்சுக்கிட்டு அந்த மொபைல பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. உங்ககிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட வரலைங்க. கிட்டத்தட்ட புள்ள 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு வரும் வரும்ன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஜீவன் சொன்னாரு இல்லையா? அவரு ஒரு மாரி ஷை ஆயிட்டு, வெட்கப்பட்டுட்டு இந்த மாரி சொன்னதும் ஜேகேக்கும் ஒரு மாரி ஆசையா இருந்திருக்கும். நமக்கும் அந்த மாரி மெசேஜ் வருமா? அப்படின்ற மாரி ஒரு கட்டத்துல அவர் எதிர்பார்க்க அது ஒரு மாரி ஜெலஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு மட்டும் மெசேஜ் வருது நமக்கு வரல அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஜேகேக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பண்ணுவீங்கன்னு பார்ப்பாரு. பட் உங்ககிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரலையா? ஒரு மாரி இந்த ஃபோனையே முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இங்க ஜீவன் தான், என்ன சார் மேம் கிட்டேருந்து மெசேஜ் வருது போல அப்படின்ற மாரி அவர் கேட்டுட்டு வேலை பார்க்குறாரு. இங்க ஜேகே தான், வந்துட்டாலும் அ என்ன சார் கேட்கல? ஆமா. நீங்க கொஞ்சம் மூடிக்கிட்டு வேலைய பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி சொன்னதும், அவர் ஒரு மாரி நாட்டியா டீசிங்கா ஜேகே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அவர் பாட்டுக்கு வேல பார்க்குறாரு. இது ஒண்ணு தான் கொறச்ச. அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இந்த சைடு நீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர பார்க்கணும் போல இருக்கு. பட் இப்போ போனா சரியா இருக்காது. கொஞ்ச நாள் போகட்டும். ஒரு 1 வீக் போகட்டும். அதுக்கப்புறமேட்டு போய் பார்த்துட்டு வந்துரலாம். ஈவினிங்கா வந்து அவங்க கிட்ட ஃபோன் பேசணும். அதாவது ஹாஸ்டல்ல ஃபோன் பண்ணி 2 பேர்கிட்டயும் ஃபோன் பேசணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, நீங்க அப்படியே உங்களோட வேலைய வந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களோட பிரதர் நேம் வந்து ஷாவன். சிஸ்டர் நேம் வந்து ஷாகி. ஓகேவா? ஷாவன், ஷாகி. ஸோ அவங்க அவங்கள அவங்கள பத்தி அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட வேலையெல்லாம் பார்க்குறீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு ரூம்ல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. பிகாஸ் வந்து ஜேகே தான் சொன்னார்ல, என்கிட்டயே இருக்கக்கூடாது. நீ எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என்கிட்ட வராத. அப்படின்ற மாரி சொன்னதும் சரி நம்ம வந்து பக்கத்துலேயே ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாம இவர் எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களே உங்க திங்ஸ் எல்லாம் வந்து பக்கத்து ரூம்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜேகேமிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் அவங்க அப்பா சொல்லிட்டாரு, வேறு வழியும் இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். சரி எதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் ஓரளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜேகேவை வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி திங்கிங்கில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து லன்ச் டைம் வருது. லன்ச் டைம் வந்ததும் இங்கே
ஜீவன் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வீட்லயே லஞ்ச்லாம் கட்டி குடுத்துருப்பாங்க. அத எடுத்து ஓப்பன் பண்றாரு. பார்த்தா வந்து குழம்பு, பொரியலு, ரசம் அப்படின்னு சொல்லி நெறைய சைட் டிஷ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டா வந்து ஃபுட்லாம் ரெடி பண்ணி குடுப்பாங்க. ஜேகேவும் பார்ப்பாரு. ஒரு மாரி ஸ்மைலோட அவர் கேன்டீன் போய் சாப்ட்டுருவாரு. பெருசா வந்து அவருக்கு வந்து எதுவுமே தோணாது. ஜீவன் இப்படி சாப்பிட்றத பார்க்கக்குள்ள. பட் இப்ப அப்படி இல்ல. ஏன்னா பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் செய்ய ஆள் இருக்கு. ஸோ அவரோட மைண்ட் வந்து நம்மளும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாரி கேக்குது. பட் அவரோட ஹார்ட் கேக்குது. பட் மைண்ட் என்ன சொல்லுது? நீ தான் அவள வந்து நீ வந்து என் ஒய்ஃபே கிடையாது. இது ஒரு கல்யாணமே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுன. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அவகிட்ட லஞ்ச் கேட்க போற? அப்படின்ற மாரி அவரோட ஹார்ட்டும் மைண்டும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. அவருக்கு அவர் அப்படியே இத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த சாப்பாடே பார்த்துட்டு இருந்ததும் ஜீவன் தான், "சார் வரீங்களா சாப்பிடலாம்?" அப்படின்ற மாரி கூப்பிட்டுருப்பாரு. சாரி இல்ல ஜீவன், நீ சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓ! வீட்லேருந்து லஞ்ச் வரும் போல அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சரி நீங்க வேற புது மாப்பிள்ளை, உங்களுக்கு பல்க்கான சாப்பாடே வரும். சரி நீங்க வெயிட் பண்ணி உங்க வீட்ல வர சாப்பாட சாப்பிடுங்க. நான் என் வீட்ல இருக்கிற சாப்பாட சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. அப்படிலாம் எதுவும் இல்ல ஜீவன். நான் அந்த மாதிரிலாம் லஞ்ச் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா சொல்லாதீங்க சார். எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற ஆசை இது. எப்படியும் கண்டிப்பா மேம் வந்து லஞ்ச் கொண்டு வருவாங்க. நீங்க வேணா பாருங்க. அப்படின்ற மாரி அவர் ஒரு ஒரு மாரி ஸ்ட்ராங்கா சொல்றாரு. என்ன? நானா கொண்டு வர சொல்லியே. நீங்க சொல்லலைனாலும் தானா லஞ்ச் உங்களை தேடி வரும். அப்படின்ற மாரி ஜீவன் சொல்றாரு. அது எப்படி வரும்? நான் கேட்டா தானே வரும். சார் இது என்ன பிஸ்னஸா கேட்டா வரதுக்கு? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க உங்களோட ஒய்ஃப். நீங்க கேட்காமலே உங்களுக்கானது எல்லாமே அவங்க செய்வாங்க. அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்றாரு. அப்படியா? செய்வாங்களா என்ன? அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. கண்டிப்பா செய்வாங்க. நீங்க வேணா பாருங்க. உங்களுக்கான லஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் வந்து ஓ வருமா அப்படின்ற மாதிரி எக்ஸைட்டடா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கும். லஞ்ச் டைமே முடிய போகுது. இப்போ வரைக்கும் லஞ்ச் வரவே இல்லை. இங்கே ஜீவனா, சார் மேம் உங்களுக்கு லஞ்ச் கொடுத்து வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க கேண்டீனில் வந்து சாப்பிடுங்க. நான் வேணா வாங்கிட்டு வரவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை வந்துடும். அப்படி வந்துடும் ஜீவன். நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் இருந்திருக்கும், அதனால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண லேட்டாக இருந்திருக்கும். நீங்கள் வேலையை பாருங்கள். நான் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்ததுமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நீங்கள் சமைச்சா தானே நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் சமைச்சி லஞ்சு சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே தான் பிள்ளைக்கு ரொம்ப பசி, பாவமா நீங்கள் லஞ்ச் கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா உங்கள் டிரைவர் தான், ஐ மீன் ஜேகேவோட டிரைவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் கையில் ஒரு கேரியரோட வராரு. பார்க்கவே கொஞ்சம் பிக்காக தான் இருக்குது கேரியர். சார் மேம் கொடுத்து விட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி லஞ்ச் எடுத்துகிற உள்ளே வாங்கினா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்க டிரைவரும் உள்ளே வந்து அந்த லஞ்ச் கேரியர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சுட்டு போகிறாங்க. சார் பரவாயில்லையே, சொன்ன மாதிரி லஞ்ச் வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கேரியர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால தான் டைம் ஆயிடுச்சு போல் மேடம்க்கு அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் வேலையை பாருங்கள், நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அதெல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிகாஸ் அது நீங்கள் சமைச்சது கிடையாது. ஜேகே தான் ஜீவன் பார்க்குறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். வாட்ச்மேனுக்கு டிரைவருக்கு வந்து மெசேஜ் போட்டுப்பாரு, இந்த மாதிரி ஹோட்டலில் போய் லஞ்ச் ஒன்று வாங்கிட்டு வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு வரக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே புரிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இந்த இது லஞ்சை கொண்டு வந்து வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இங்கே ஜேகேவும் ஒரு மாதிரி ஆக்வர்ட்லே அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஜேகே காலையில் சாப்பிட்டது உங்கள் ஃபுட்டு நிஜமானுமே நல்லா இருந்திருக்கும். உங்கள் குக்கிங் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாரு. இன்னும் கொஞ்சம் கேட்கலான்னு தோணியிருக்கும். பட் ஆனால் நீங்கள் எங்கே அல்பையாக நினச்சிருவீங்களோன்னு சொல்லிட்டு பாதியிலே பிள்ளை வந்து கையை கழுவிட்டு வந்திருக்கோம். அது நீங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சிருப்பீங்க. ஸோ அது பற்றி இருக்காது. இன்னும் கேட்கலான்னு தோணியிருக்கும். பட் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போது இந்த ஃபுட் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. அவருக்கு ஒன்றும் அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. அவருக்கு என்னன்னு தெரில. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணார் இல்லையா?
ஸோ அதுலேருந்து உங்கள் கையில் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. பட் வெளிப்படையாக கேட்க கொஞ்சம் ஈகோ கிராஷ் ஆகுது ஜேகேக்கு. ஸோ ஒரு வழியாக பாதி ஃபுட் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. கேரியர்லாம் புதுசுங்க. சரின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து கேரியர் எடுத்துகிட்டு போய் கார்லேயே வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ ஜேகே வந்து ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வராரு. ரொம்ப டென்ஷனாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கோவமாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகே தான் அந்த கேரியர் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டொம்முன்னு இது எது நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பீங்க ஜேகே வராரு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறாரு. அது இல்லாமல் பேகை தூக்கி உங்கள் மேலே விட்டு எறிகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் எழுந்து நின்று ஜேகே வைடேஸில் பார்க்குறீங்க. ஜங்கு என்னாச்சு உங்களுக்கு? பைத்தியம் ஆயிட்டீங்களா? இப்போ இதுக்கு இதை மேலே தூக்கி எறியறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு சரியான கோவம் வந்திருக்கும். டக்குன்னு ஜேகே அப்படி பிஹேவ் பண்ணுதும் ஜேகே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் ஷோஃபாவில் எரியலான்னு தான் பார்த்துருப்பாரு. பட் தவறுதெல்லாம் உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கும். என்ன என் முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணுற? ஆமாம், நான் என்ன உங்கள் வீட்டை அடிமையா? இங்கே பாருங்கள், ஒரு அளவுக்கு தான். இப்போ என்னாச்சு? நான் இப்போ என்ன பண்ணேன்னு இப்படி என் மேலே இவ்வளோ கோவமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன உனக்கு ஒரு மெசேஜ் பண்ண முடியாதா? ஒரு மெசேஜ் பண்ணி எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு கேட்க தெரியாதா? நான் ஏன் கேட்கணும்? சரி அதை விடு. என்கிட்ட காலையில் அமௌண்ட் வாங்கினல, லன்ச் உன்னால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துறாரு. ஹலோ, நீங்கள் கொடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். அதுவும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். லன்ச்செல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னால் தானே நான் செய்ய முடியும். நீங்கள் சொல்லாமல் நான் எப்படி செய்ய முடியும்? ஓ மேடம், நான் ஏதாவது எல்லாமே சொன்னால் தான் செய்வீங்க, நீங்களாம் எதுவும் செய்ய மாட்டீங்க. நானா ஏன் செய்யணும்? நீங்கள் என்ன என் ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேக்கு இங்கே வந்து ஆமாடின்னு சொல்லணும்னு தோணுது. பட் ஆனால் சொல்ல முடியாது. அது வந்து என்ன? அது வந்து நீங்கள் என்ன என் ஹஸ்பண்டா சொல்லாமல் செய்யறதுக்கு? இல்லைல்ல, அப்புறம் நான் ஏன் செய்யணும்? ஸ்ட்ரேஞ்சருக்குலாம் அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே கட்டுப்பாகுது. டின்னர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும் நான் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டேனே. உனக்கு கேட்கல, எனக்கு என்ன செஞ்சுருக்க? நான் எதுவும் செய்யலை, நீங்கள் சொல்லலை, நான் செய்யலை. அப்படியே கட்டுப்பாகுது. டென்ஷன் அப்படியே தலைக்கு ஏறுது ஜேகேக்கு. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டில் அவர் தலையை பிடிச்சிட்டு கத்துறாரு. நீங்கள் உங்கள் காதில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஓகே, கூல் கூல் கூல், டின்னர் செஞ்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜேகே இப்போ தான் கொஞ்சம் காமாயி அவர் ஹலோ இதை யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன உங்கள் ஆஃபீஸ் பேக்கு இது வேற நான் தூக்கிட்டு வரணுமா? இந்தாங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்டே ரிட்டன் தூக்கி போட்டுடுறீங்க. திம்முருடி உனக்கு, பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஏதாவது பேசுனா நீங்கள் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால அவர் ஏதோ பேசலை, மனசுக்குள்ளே உங்களை திட்டிக்கிட்டு அவர் பேக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆமாம், இது என்ன புது கேரியர், புதுசாக வாங்கியிருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆசையாக ஓப்பன் பண்ணால் அப்படியே இந்த மதியம் வாங்கி வச்ச சாப்பாடு பாதி தான் சாப்பிட்டுப்பாரு, பாதி இருக்கும். அது அப்படியே ஸ்மெல் அடிக்குது. நீங்கள் அப்படியே மூக்கில் கை வச்சுட்டு சங்கு என்ன இது இப்படி நாருது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ லஞ்ச் கொடுத்தா நான் ஏன் கடையில் ஆர்டர் பண்ண போகிறேன்? எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை, எல்லாம் ஒன்னால தான். எனக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போகிறாரு. என்ன நான் என்ன பண்ணேன்? இவர் கடையில் வாங்கி சாப்பிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்ல கடையாக பார்த்து வாங்கி சாப்பிடணும். சரியான சைக்கோ போல இருக்கு பைத்தியக்காரம். அதனால தான் இருந்தாலும் நீங்க என்ன கோத்து விட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த ஃபுட்டெல்லாம் வந்து டஸ்ட்பினில் கொட்டிட்டு நீங்கள் அந்த வெஷல்ஸ் எல்லாம் அந்த கப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷிங்கில் போட்டுட்டு சிங்கில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. இங்கே அந்த டைம் உங்கள் மாமா தான் ஜேகேவோட அப்பா கரெக்டாக கால் பண்ணிட்டாரு. அப்புறமா என்ன எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தான் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அங்கிள்? நீங்கள் வந்து ஒரு மனுஷன் தானா? உங்கள் பையன் என்ன சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. நல்லா எருமை மாடு மாதிரி வளர்த்து விட்டுருக்கீங்க, கொஞ்சமாச்சும் அறிவு வளர வேணா? சைக்கோ ஹிட்லர். சே ஏமா இதுக்கு இப்படிலாம் திட்டுற? அவன் நல்ல பையன் தான். ஆமாம் நல்ல பையன் சொன்னாங்க. கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல கேரக்டர் சொல்லி வளர்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நடத்துக்கணும்னு எதுவுமே கிடையாது. ஆளு தான் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்காரு. ஆனால் அறிவு கொஞ்சம் கூட வளரல. வயன்
என் பையன் இந்த மாதிரிலாம் பேசாத, என் முன்னாடி இப்படி பேசினா எனக்கு கோவம் வரும். அவன் என்னது கோவம் வந்தா அப்படி பேசுவானே தவிர மற்றபடி அவன் நல்ல பையன்தான். நல்ல பையன் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பினா ஜேகே தான் ஒரு மாதிரி கோபமா உங்களை பார்த்து முறைச்சிட்டு நிக்கிறாரு. பிகாஸ் உங்களுக்கு பின்னாடி தான் ஜேகே நின்றுட்டு இருக்காரு. நீங்க ஆமா அங்கிள், உங்க பையன் நல்ல பையன்தான், என்ன நல்லா பாத்துக்கிறாரு அங்கிள், நாங்க நல்லா இருக்கோம், இப்பதான் வந்திருக்காரு, நான் நான் அப்புறம் கூப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க உங்க அங்கிள் ஐ மீன் ஜேகேவோட அப்பா தான் சிரிக்கிறாரு. என்னம்மா உன் புருஷன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஆமா அங்கிள், நான் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும், நாளைக்கு பேசுகிறேன் அவர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமேட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இன்னும் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீங்கள் அங்கிள் சரி சரி, அவன் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப பசியாக வந்திருப்பான், நீ கவனி, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அட போய் நல்லா கோத்து விட்டு போறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க நீங்க தான் ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்ல சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. உட்காருங்க ஜங்குக், நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க பிளேட் எல்லாம் எடுத்து வச்சு அவருக்கு சாப்பாடு தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ஜேகே உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவர் சாப்பிடலாம் பார்க்கல, உங்களை எதா பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு என்னாச்சு ஜங்குக், எதுக்கு அப்படி பாக்குறீங்க? உனக்கு என்ன பார்த்தா எருமை மாடு மாதிரி தெரியுதா? அச்சச்சோ, அப்படியா? அப்பெல்லாம் இல்லையே, நீங்க பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. யார் சொன்னா நீங்க எருமை மாடுன்னு? இந்த முட்டை பையன் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஜேகே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி உங்களை பாக்குறாரு. நான் தான் அந்த முட்டை பையல மாட்டிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்குள்ள ஓடலான்னு பாக்குறீங்க. அப்ப ஜேகே தான் உங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி உங்களை வால்ல பின் பண்றாரு. என்ன பண்றீங்க? அப்படி என்ன பண்ண ஒண்ணு நானு கேரக்டர்லெஸ்ஸா? எதை வச்சு நீ என்ன கேரக்டர்லெஸ்ஸா இருக்கேன்னு சொல்ற? நான் அப்படி சொல்லலையே ஜாக்கோ, நான் எப்போ அப்படிலாம் சொன்னேன்? நீ அப்படி சொல்லலை. அது வந்து அது சொல்லலை. ஜாக்கோ என்ன பண்ணுறீங்க? என்னை கேரக்டர்லெஸ்ன்னு சொன்னியே, உன் பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி உன் ஹிப்பில் கை வச்சேன்னா? அது இல்லை இல்லை, இப்படி ப்ரெஸ் பண்ணனா அவர் ரொம்ப சாஃப்டாக உங்கள் ஹிப்பை பிடிச்சிருப்பாரு. அது அப்படியே சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உங்களுக்கு அப்படியே பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகுது. உங்களுக்கு வேர்ட்ஸே வரல. நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு ஜேகே பார்க்குறீங்க. இல்லைங்க, அது வந்து நீங்கள் கோவமாக என்கிட்ட பேசுனீங்களா? அந்த கோவத்தில் தான் நான் வேணோட பேசல ஜாங்கோ, ப்ளீஸ் கையெடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே இப்போ கையெடுத்துட்டு ஒன் ஸ்டெப் அப்படியே உங்களை விட்டு தள்ளி வந்து நிற்கிறாரு. இப்போ தெரியுதா கேரக்டர்லெஸ்னால் என்ன மீனிங்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகுறீங்க. புரியுதுங்க, சாரி, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் மனசுக்குள்ளே திட்டுறீங்க. போவி பொறுக்கி 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 பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் திட்டிட்டு நிற்கிறீங்க. இங்கே ஜேகே தான் மனசுக்குள்ளே என்ன பொறுக்கின்னு சொல்லி திட்டுறதானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் வைரஸில் ஜேகே பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிட்டோம், எனக்கு நான் மனசில் நினைக்கிறதுலாம் கேட்குதா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? நான் மனசில் நினச்சது அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படி தானே நினைக்கிற? அது இல்லை இல்லை ஜங்கோ, நான் அப்படிலாம் நினைக்கல, நான் ஏன் அப்படின்னு நினைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறீங்க. ஜேகே தான் உங்களை டாப் டு பாட்டன் ஒரு லுக் விட்டுட்டு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. நீங்களும் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. கப்பு சிப்புன்னு ஆயிட்டீங்க, எதுவுமே பேசலை. அவர் எதாவது செய்ய சொன்னால் கூட அப்படியே அமைதியாக அதை செஞ்சிடுறீங்க. முன்னெல்லாம் எதிர்த்து பேசுவீங்க, வாயாடுவீங்க, கலாய்ப்பீங்க. பட் இப்போ எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிறீங்க. இங்கே ஜேகே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாரு. நான் ரூம்லேயே பார்த்தேன், உன் ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை எங்க? அது நான் பக்கத்து ரூமில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன்.
பக்கத்து ரூமா அப்படின்னு சொல்லி அந்த ரூமை பார்க்குறாரு. எதுக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க நீ என்ன வேணாலும் பண்ணி என்கிட்ட வராதீங்கன்னு. அதான் பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணிக்கலான்னு. நான் உனக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையே. அது சங்குக்கு அது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு தான் என்கிட்ட சொல்லாமல் நான் பர்மிஷன் கொடுக்காம நீ எப்படி பக்கத்து ரூமில் உன் திங்ஸ் எடுத்து ஷிஃப்ட் பண்ணலாம்? இது என் வீடு, நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீ எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் எனக்கு சோஃபாவில் கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு பேக் பெயினாக இருக்குது. அதான் அவங்ககிட்ட இந்த ரீசன்லாம் நான் கேட்கல. வித்தின் 15 மினிட்ஸில் உன் திங்ஸ் எல்லாமே என் ரூமில் இருக்கணும், பழையபடி. புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் அப்படியே இங்கே அவரோட ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ அவர் அவரோட ஒர்க் பார்க்க போயிடுறாரு. உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது இடக்க மடக்கா மாற்றி செய்ய போய் அதுக்கு அவர் டென்ஷன் ஏற்றி அவர் வேறு ஏதாவது பண்ணிட்டாருன்னா சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க ஓகே அப்படின்ற மாதிரி. அவரும் இப்போ ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவர் ஒர்க்குக்காக ஆஃபீஸ் ரூம் போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் சொன்ன மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. பட் அவர் 15 மினிட்ஸ் சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே அப்படியே வந்திருப்பாரு ரூம்குள்ளே வந்தால் நீங்கள் அப்படியே கத்திக்கிட்டே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே பிடிச்சி திட்டிக்கிட்டே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே தான் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் இன்னமும் ஜேகேவை திட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அது ப்ரெசன்ஸே ஆயிருக்காது, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவத்தில் இருப்பீங்க. எவ்வளோ தைரியம் தான் பெர்மிஷன் இல்லாமல் எப்பல கை வைப்பான் பொறுக்கி. அவன் பொறுக்கி தான் பொறுக்கி இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு கடைசியில் செஞ்சுட்டான்ல பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறீங்க. நீங்கள் அவரை அகைன் பொறுக்கின்னு சொல்கிறது அவருக்கு இன்னும் உங்களை ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி தான் அவர் மைண்டில் தோணுது. ஆக்சுவலி அவருக்கு தானாக தோணலை, நீங்கள் தான் அப்படி தோண வைக்கிறீங்க. ஜேகே ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி ஐ மீன் பெட்டை ரெடி பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜேகே டோர்கிட்ட சாஞ்சி அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாரு. முறைக்கலை, கோவப்படலை, சிரிக்கலை. அவர் அப்படியே காமன் இன்னும் உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு தான் அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கோம். இங்கே ஜேகே நீங்கள் பார்த்தது தெரிஞ்சதுமே அவர் அப்படியே ஸ்லோவாக உள்ளே வர்றாரு. உனக்கு எவ்வளோ பண்ணாலும் அடங்க மாட்டேல்ல நீனு, அவ்வளோ கொழுப்பு அப்படின்ற மாதிரிட்டு உங்ககிட்டே வராரு. அது சங்குக்கு அது நான் தான் சொன்னல, ஏதோ கோவத்தில் தான் பேசியிருப்பேன், மன்னிச்சிருங்க. காலையில் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணணும்ல, டைம் ஆச்சு, நீங்கள் தூங்குங்க நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்துகிட்டு சோஃபாவில் தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே தான் உங்களோட ஹிப்பை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு உங்களை. நீங்கள் ஒரு மாதிரி வாய்டேஸில் அகெயின் ஜேகே பார்க்குறீங்க. என்ன பார்க்குறேன்? அதுக்கு கை கொஞ்சம் இங்கே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்ட நிறைய பேசணும். ஏன் சொன்னதான் வருவியா? இல்லை பேசலாம் உட்காரு. பரவாயில்ல ஜங்கு, இருக்கட்டும். மரியாதை? ஆமாம் லைட்டா. உட்காரு, மரியாதைலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஜேகே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அதை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. என்னது இது? கான்ட்ராக்ட்? என்ன கான்ட்ராக்ட்? நம்ம 2 பேரோட மேரேஜ் லைஃப்பை பேஸ் பண்ணி போட்டிருக்க கான்ட்ராக்ட். என்னது? என்ன பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி. நான் நினச்சேன் நீ பிளான் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு. பட் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது உனக்குமே இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே. ஸோ அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இதில் என்ன போட்டிருக்குன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. புரிஞ்சுதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஜேகே உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. லைஃப்பை லீட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம். பட் ஒரு வேளை எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் மேலே இருந்த ட்ரஸ்ட் எனக்கு இல்லை அப்படின்னா நான் உனக்கு 2 இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ
என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிவோர்ஸ் கொடுத்துட்டா வாங்கிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் வேணும்னாலும் கேளு, நான் பார்த்து பண்ணிடுறேன். ஒரு வேளை இந்த 2 இயர்ஸில் நீ நானும் ஒன்றா இருந்து நடக்காது சொல்கிறேன், ஒன்றா இருந்து ஒரு வேளை பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஃபுல்லாக நீ தான் டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உனக்கு ஓகேனா சைன் பண்ணு, ஓகே இல்லைனாலும் சைன் பண்ணணும் தான். எனக்கு இதிலலாம் ஓகே இல்லை, இதெல்லாம் என்னால் முடியாது. ஏன் முடியாது? இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சும்மா அதே சொல்லாதீங்க. எனக்கு வேறு வழி இல்லை, உங்கள் அப்பா கட்டாயப்படுத்தினாரு, அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா எனக்கு என்ன தலையெழுத்தா உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு? என்னது? இல்லை, அது ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே தான், நீ அக்செப்ட் பண்ணுறியா? உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதெல்லாம் எதுவுமே நான் விட்டு கேட்கல. எனக்கு இதில் உன்னோட சைன் வேணும். இல்லைன்னா வச்சுக்கேன், ஒயன்னு உனக்கு என்னை பற்றி தெரியாது. உன்னோட சிப்ளிங்ஸ் அதான் அந்த வாண்டுங்க ஹாஸ்டலில் தானே இருக்குங்க. எந்த ஸ்கூலு? இந்த ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் வைடஸில் ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. எதா சொல்லுவியே பொறுக்கின்னு. ஆமாண்டி, நான் பொறுக்கி தான், சைக்கோ தான், சாடிஸ்ட் தான். சைன் பண்ணு, இல்லைன்னா பண்ணிடுறேன் சங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் பிரதர் சிஸ்டரை பற்றி பேசுனதுமே உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஜேகே அதை நல்லாவே நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்றீங்க. இப்போது ஜங்குக் தான், வெரி குட், சோஃபாலெலாம் ஒன்று படுக்க வேணாம், எங்கே படு. இல்லைங்க, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். தான் சொல்கிறேன்ல, எங்கே படு. அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசலை, நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜேகே டக்குன்னு இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. உங்களுக்கு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, தப்பான பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோமோ, அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட்குள்ளே திங்கிங் போகுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் படுத்து தான் இருக்கீங்க. ஜேகே இப்போது உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. உங்களை க்ளோஸாக உங்கள் ஹிப்பில் கை போட்டு உங்களை இழுத்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜங்கு என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? பிடிக்காது தான், ஆனால் எனக்கு இப்போ தூங்கணும் போல் இருக்குது. நீ தானே என் ஒய்ஃப், இப்போ நான் உன் கூட தானே இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகைன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகேவோட கையை ஃபூஸாக தட்டி விடுறீங்க. ஜேகேவை திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. இங்கே பாருங்க, நான் உங்கள் ஒய்ஃப் தான், இல்லைலாம் சொல்லலை. ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டு போகணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆமாம், என் பிரதரும் என் சிஸ்டரும் இந்த ஸ்கூலில் இந்த ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவங்கள உங்ககிட்டேருந்து எப்படி காப்பாற்றணுமோ அப்படி நான் காப்பாற்றிக்கிறேன். எனக்குன்னு ஒரு பார்டர் இருக்குது, அதை நான் கிராஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் சொன்னீங்களே என்கிட்ட தானே இதெல்லாம் பண்ண முடியும்னு, அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. காசு கொடுத்தா அதுக்குன்னு பொண்ணுங்க இருக்காங்க, தாராளமாக கூட்டிகிட்டு வந்துக்கோங்க, தாராளமாக உங்களுக்கு பிடிச்சபடி இருந்துக்கோங்க. எனக்கு அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற ஒய்ஃப் மெட்டீரியல் நான் கிடையாது. பணம் கொடுத்து இதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா பண்ணுவேன், அதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜேகே கையை தட்டி விட்டுடுறீங்க. தட்டி விட்டுட்டு எழுந்து அகைன் போய் சோஃபாலே படுத்துக்கிறீங்க. பயங்கர கோவமாக இருக்குது உங்களுக்கு. ஜேகே உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு வந்து ஒருவேளை நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, அதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் படுக்க தூங்கியிருப்பார். அப்படியே படுத்து நீங்களும் தூங்கியிருப்பீங்க. இங்கே மார்னிங் ஒரு 7 o'clock போல் எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் எப்போதுமே 7 o'clock 6:30 அதுக்குள்ளேயே எழுந்திரிச்சிருவீங்க. ஏன்னா டெய்லி எழுந்திருந்து உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களால் எழுந்திரிக்க முடியல, ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் ஆகுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா
ஜங்குக் தான் உங்கள பேக்கப் பண்ண மாரி, உங்க கூட வந்து அந்த சோஃபால படுத்திருப்பாரு. அது ரொம்ப பெரிய சோஃபாலாம் கிடையாது. ஒ அது ஓரளவுக்கு ஒரு ஆள் படுத்து தூங்கலாம். அப்படி ஒரு ஆள் படுத்து தூங்கக்குள்ளேயும் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து மனுஷன் படுத்திருப்பாரு. இப்பதான் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. சரின்னு சொல்லிட்டு அவர டிஸ்டர்ப் பண்ணவும் உங்களுக்கு மனசு இல்ல. நீங்க அவர டிஸ்டர்ப் பண்ணாம எழுந்து கிளம்பி கீழ தான் போறீங்க. அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, "நீ வந்து எனக்கு வந்து 2 இயர்ஸ் நீ எனக்கு ஒரு ஒய்ஃபா பிஹேவ் பண்ணணும். என் கூட நடந்துக்கணும். உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவோ அத நீ செய்யணும். ஆனா என்கிட்ட நான் அப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கக்கூடாது." அப்படின்ற மாரி சில பல ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதில அவங்களுக்கு எரிச்சலா இருந்தாலும், சரி என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்போ நீங்க நீங்க வந்து ரெடி ஆகி கீழே போறீங்க. கீழே போய் காஃபி போட்டு மேலே எடுத்துட்டு வரீங்க. அதுக்குள்ளே ஜேகே எழுந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும் ஜேகே நேரத்தில் எழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எழுந்துட்டாரு. பார்க்குறீங்க, பார்த்தா ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி அங்கே வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே தான் வயன் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நான் உள்ள வந்து அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சவுண்டே கொடுக்கல. இவர் கூப்பிட்டா நாங்கள் அப்படியே பத்திரம் அடிச்சுட்டு ஓடி வரணுமா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் படுக்க திரும்பி போகலான்ட்டு போனோம். டோரே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்று திரும்பி பார்க்குறீங்க. ஏ ஒன்றை தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கத்துறாரு. கூப்பிட்டீங்களா ஜங்குக்? என் காதில் கேட்கவே இல்லை. நம்பிட்டேன். டேவல் எடுத்துகிட்டு வந்து கொடு, எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆஃப் பாடி வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு ஆஃப் பாடி உள்ளே இருக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாரு. இப்போது நீங்கள் தான் ஏன் போகும்போதே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, மறந்துட்டேன், எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த டவல் தான் எடுத்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஜேகே உங்கள் கை பிடிக்கலான்ட்டு வருவார். அதுக்குள்ளே நீங்கள் தலையை நின்றுப்பீங்க. சரி சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடின்னு கீழே ஓடிட்டீங்க. இங்கே ஜேகேக்கு என்னன்னு தெரில, உங்களை டீஸ் பண்ண பிடிச்சிருக்கு. ஜேகே வேகம் போல் குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தா காஃபி இருந்திருக்கும். அவர் பார்த்து ஒரு ஸ்மர்க்கோட அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாரு. ஸோ குடிச்சிட்டு இப்போது ஆஃபீஸ்க்கு தான் ரெடியாக கீழே வர்றாரு. நீங்கள் ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே அதை பார்க்குறாரு. ஜேகேயோட ஃபீஸில் ஒரு ஸ்மர்க். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிங்க. அது அவருக்கு பிடிக்கல. உங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாரு. ஸோ அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம். மற்றபடி உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கஷ்டப்படணும், அதை அவர் பார்க்கணும். ஸோ அவருக்கு அவ்வளோதான் தேவை. ஸோ இப்போது நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஜேகே வந்து உட்கார்றாரு. பரவாயில்லையே, எனக்கு சீக்கிரமே சமைச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம் சங்கோ, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே ஃபுல்லாக நீங்கள் சமைச்ச ஃபுட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக சாப்பிட்றாரு. நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லலை அவர். ஆனால் சாப்பிட்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க சாப்பிட்ற ஜேகேவியே. அவர் ஃபேஸ்லேயே தெரியுது உங்கள் ஃபுட் எந்த அளவுக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு. அந்த அளவுக்கு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே ஜேகேக்கு சடனாக பொறையேறி இருக்கும். அவர் ஒரு மாதிரி இரும்புறாரு ஃபுட்டோட. நீங்கள் தான் ஒரு மாதிரி பதறி போய் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஜேகேயோட தலையை தட்டி கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் இதை செஞ்சதுமே ஜேகேயோட மைண்ட் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு. அவரோட திங்கிங்லாம் எங்கெங்கேயோ போகுது. அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜேகே உங்கள் அப்படியே இப்போது அவரோட ஐஸில் டியர்ஸ் வந்துச்சு இல்லையா, அப்படியே அவர் ஃபேஸு கோவமாக மாறுது. உங்களை பார்த்து முறைக்கிறாரு. என்னாச்சு சங்கோ, எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே உங்கள் கையை தட்டி விட்டுட்டு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாது, நான் என்ன சொன்னோன்னோ அதை மட்டும் பண்ணு, தேவையில்லாமல் என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு அவர் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்கு இவர் இப்படி கோப்படுறாருன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ சரி ஏதோ டென்ஷனில் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டு பேசியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் தான் டென்ஷனாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேஷுவலாக விட்டுடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சரி ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு டைம் கிடச்சிருக்காது. ஸோ இன்றைக்கி பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. கால் போகுது, யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. வார்டன் எடுத்து அட்டன் பண்ணி பேசினாதான், இல்லைன்னா அங்கே அது குட்டீஸ் இருக்கிற ஹாஸ்டல் தான் இல்லையா, ஸோ அங்கே ஃபோனில் அலோல்டு
அலௌடு வந்து கிடையாது. ஹாஸ்டல் ஃபோன் மட்டும்தான். அந்த நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் கால் ட்ரை பண்ணுறீங்க. கால் ரிங் போகுது. பட் யாரும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 2 3 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரி விடு, நம்ம ஈவினிங் டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சுட்டு அகைன் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகே கிட்டேருந்து மெசேஜ் தான் வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. இங்கே ஜேகே தான் எனக்கு வந்து லஞ்ச் வேணும் அப்படின்ற மாதிரி, இந்த ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி மெனுவும் சொல்லியிருப்பார். பட் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவர் மெசேஜ் போட்டுட்டு இது நீங்கள் பார்த்துட்டிங்களான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷனுக்கு கோவமாக இருக்கும். அவர் டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் அப்பவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே இது எல்லாத்தையுமே ஜீவன் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு ஒரு ஸ்மைலோட. இங்கே ஜேகேக்கு தான் ஐயோ இவன் வேற எதுக்கு சிரிக்கிறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. இப்போ தான் சவுண்ட் கேட்டு வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மேலே வந்து டெரஸ்க்கு போய் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆனதே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஜேகே வந்து 3 டைம் வந்து மிஸ்டு கால் விட்டுருப்பாரு. அகைன் கால் பண்ணுறாரு. நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ண உனக்கு ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் தான் என்னாச்சு சங்கு, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்லை, நான் ட்ரெஸ் காய வைக்க மேலே போயிருந்தேன். எனக்கு தெரியல ஃபோன் வந்தது. என்னாச்சு? இப்போ தான் வந்தேன். அதான் ஃபோன் எடுத்து பார்த்தா 3 டைம் மிஸ்டு கால் விட்டுருந்தீங்க. கால் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்னாச்சு சங்கு, எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே ஜீவன் தான் பார்த்துருப்பாரு. இவர் கத்துனார் இல்லையா, பார்த்துருப்பாரு. இங்கே ஜேகே தான் அது ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன்னா நீ ஃபோன் எடுக்கலையா, அதான் என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. புரியல. எனக்கு என்ன ஆக போகுது? அதானே, உனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு தானே இல்லை ப்ராப்ளமோ. ஜங்கோ என்ன பேசுகிறீங்க, எனக்கு புரியல. எதுக்கு கால் பண்ணீங்க? அது உனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. லூஸா இவர் சைக்கோ. இதுக்கு ஃபோன் பண்ணானே தெரில. அவன் மட்டுக்கு திட்டிட்டு ஃபோனை வைக்கிறான். சனியம் பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறீங்க. இப்போ தான் உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கோ என் வம்பு, கேமரா வச்சுருந்தாலும் வச்சுருப்பான் சாடிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அகைன் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் போய் பார்க்குறீங்க. பார்த்தா மெனு தான் அனுப்பியிருக்காரு. நீங்கள் இதுக்கு அமௌண்ட்டு தனியாக செட்டில் பண்ணணும் சார். நீங்கள் சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து சமைச்சு கொண்டு வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்களா. இங்கே ஜேகே தான் கான்ட்ராக்ட் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாரு. அதை ஃபோட்டோ பிடிச்சி அந்த வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாரு. அதை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி ஜங்கு, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே இங்கே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணி சிரிக்கிறாரு. ஏய், வரக்குள்ள கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இந்த மாதிரி கேவலமாக பேக்கு மாதிரி வந்து நிற்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு லூஸ் டிஷர்ட்டும் பேண்ட்டும் தான் போட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு ஹைபன் போட்டு சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜேகே அப்படி சொல்லியிருப்பாரு. எல்லாம் என் நேரம், இவெல்லாம் என்ன கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. இங்கே ஜேகே தான் என்ன பதிலே காணும். சரிங்க சார், போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஜேகே சரி எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னும் அந்த மாதிரி வெட்டியாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து மெசேஜை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாரு. உங்களுக்கு தான் இங்கே கட்டுப்பாகுது. பாவி, நான் வெட்டியாக இருந்தால் உனக்கு எப்படி சமைச்சு எடுத்துகிட்டு வர முடியும்? அதுவும் ஒரு வேலை தானே இவனெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டே அப்படியே அந்த ஃபோனை உடைக்கலான்னு போவீங்க. பட் அது உங்கள் ஃபோன் இல்லையா. இல்லை வேண்டாம், இவன் ஃபோன் உடச்சா வாங்கி தரானோ வாங்கி தர மாட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு அகைன் இப்போ ஜேகே சொன்ன மெனு தான் குக் பண்ண போகிறீங்க. ஸோ ஜேகே சொன்ன மாதிரி குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து லன்ச் டைமும் வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போது உங்களை வந்து தெரியும், ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஜங்கு கூட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து ஒரு மீட்டிங்கில் தான் இருந்திருப்பார். ஸோ கேபினில் வந்து அவர் இருந்திருக்க மாட்டார். ஸோ உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து கேபினில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க ஒரு சோஃபா மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு. இங்கே ஜேகேக்கு அதுக்கு வந்து நியூஸ் வருது. இந்த மாதிரி
வ ஓ வயன் மேம் வந்திருக்காங்க சார், லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி நியூஸ் வந்திருக்கும். ஜேகே வந்து ஒரு 1 ஹவர் லஞ்ச் பிரேக் விட்டுட்டு அகைன் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரேக் விட்டுட்டு இப்போ எக்ஸைட்டடாக வராரு. கூடவே வந்து ஜீவனும் வராரு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஜீவனும் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் வந்து 2 பேருக்கு ஏற்ற சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆஃபீஸ் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்கும் பார்க்கவே. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜேகேவோட பெரிய போஸ்டர் ஒன்று இருக்கும். அதாவது ஜேகேவோட அப்பா வந்து சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஜேகே வந்து பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருப்பார் ஜேகே. நீங்கள் என்ன தான் திட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம புருஷனும் ஹேண்ட்ஸம் தான் அப்படின்ற மாதிரி. ஹேண்ட்ஸமாக அவர் ரியலி ஹேண்ட்ஸம் தான் வயன். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அட் சேம் டைம் ஜேகேவும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. பார்த்தா நீங்கள் ஜேகேவை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே உங்களே பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. பிகாஸ் நீங்கள் ஒரு சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஜேகே நேவி ப்ளூ கலரில் வந்து கோட் சூட் போட்டிருப்பாரு. நீங்களும் சேம் நேவி ப்ளூ கலர் சாரி, பட் பார்டர் வந்து க்ரீன் கலர். அந்த லைட் க்ரீன், பால் க்ரீனா மில்க் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டார்க் க்ரீன் கிடையாது, மில்க் க்ரீன் கலரில் பார்க்கவே ஒரு ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கீங்க. நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் அது 1 ஃப்ளோர் தான் விட்டுருக்கீங்க. முந்தானை இருக்கு இல்லையா, 1 ஃப்ளோர் தான் விட்டுருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. ஜேகே இதை உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். பிகாஸ் நீங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து ஒரு ஜேகே சொல்கிற மாதிரி பேக்கு மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃபீஸில் வேறு மாதிரி இருக்கீங்களா? ஸோ ஜேகேவே ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி நின்றுட்டாரு. இங்கே ஜீவன் தான், சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உள்ளே வராரு. இங்கே ஜீவன் சொன்னார் இல்லையா, சவுண்ட் கேட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. லைட் மேக்கப் தாங்க, பட் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜேகேவுக்கு என்னமோ பண்ணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே காம் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக் தான் கண்ணுலே முறைக்கிறாரு, நோன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஐயோ இல்லை ஜங்குக், நான் இப்போ தான் வந்தேன். நீங்கள் மீட்டிங் முடிஞ்சிச்சா? இல்லை, லன்ச் 1 ஹவர் இருக்குது. ஸோ சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்கார்றாரு. இங்கே ஜீவனும், மேம் நீங்கள் உண்மையுமே ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சார், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு மேடம். என்ன பார்த்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஜேகே தான், சாப்பிட்லாம் பசிக்குதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஜேகேவே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, சாப்பாடு எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஜீவனுக்கும் சேர்த்தே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. ஜீவன், இல்லை மேம் நீங்கள் சாருக்கு. இல்லை, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன், வாங்க சேர்ந்தே உட்காந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்லாம் ஒன்றா போட்டு இப்போது 2 பேருமே ஒன்றா உட்காந்து 2 பேருக்குமே சேர்ந்து நீங்கள் பரிமாறுறீங்க. நீங்கள் பரிமாறக்குள்ள உங்கள் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்மைலோட முழு மனசோட பரிமாறுறீங்க. ஜேகே எல்லாமே உங்ககிட்ட நோட் பண்ணுறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, உங்களோட இந்த பிஹேவியர்ஸ் பிடிச்சிருக்கு, பட் ஒத்துக்க தாங்க மனசு இல்லை. ஸோ பிஹேவியர்ஸ் மட்டும் கிடையாது, உங்கள் குக்கிங்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே ஜீவன் தான் சாப்பிட்டுட்டு, மேம் சார் சொல்லியிருக்காரு நீங்கள் சூப்பராக சமைப்பீங்கன்னு, பட் ரியலி சொல்கிறேன், ரியலி ஹாசம் மேம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அவருக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் எடுத்து பரிமாறுறீங்க. ஜேகேவும் சிரிச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாரு பையன் இன்னைக்கு. இங்கே நல்லா 2 பேருமே நல்லா திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, வெசல்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிட்டர்ன் பேக் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக. இப்போது ஜேகே தான் அங்கே வந்து வாஷ் மிஷின்லாம் இருக்கும். அதாவது குட்டியாக வந்து ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ கை கழுவுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனால் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அதுக்கு தனி டோர் வச்சுருக்கும். ஸோ இப்போ வந்து வாஷிங் ரூமில் தான் ஜேகே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போது நீங்கள் தான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. நீங்களும் கை கழுவலான்ட்டு உள்ளே போவீங்க. அப்போ ஜேகே தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் முந்தானையிலே கையை துடைக்கிறாரு. நீங்கள் ஜேகே பார்த்து மறைக்கிறீங்க. என்ன பார்க்குற?
அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு மாதிரி உங்களை தொடச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை, தொடச்சிட்டிங்கன்னா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகே அவர் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்ததும் நீங்கள் அப்படியே போகலான்ட்டு போவீங்க. ஜேகே தான் உங்கள் முன்னாடியே பிடிச்சி இழுக்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் பாதி தூரம் வந்திருப்பீங்க, ஜீவனும் பார்த்துருப்பாரு. நீங்கள் சடனாக உள்ளே போகும்போது ஜீவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. ஆக்சுவலி அங்கே என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவரும் மேரிட் இல்லையா. ஸோ அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டு அவர் வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜேகே தான் உங்களை பேக்கப் பண்ண மாதிரி உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து, நிஜமாக சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னது ஃபுட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தேங்க்யூ, அதுக்கு இப்படி தான் சொல்லணுமா என்ன? விடுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும். வீட்டில் போய் தூங்க தானே போகிறேன், அதுக்கு லேட்டாக போனேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்களா நான் தூங்குத? வீட்டு வேலைலாம் யார் பாப்பா? ஒரு மெய்ட் கூட அரேஞ்ச் பண்ணல, நான் தான் தனியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் விடுறீங்க. அதாவது ஒரு மாதிரி கையை எடுக்க வந்து ட்ரை பண்ணுறீங்க, பட் ஜேகே விடலை. நான் சாப்பாடு மட்டும் சொல்லலை, நீயும் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்க. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையை ஃபுல்லாக தடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்ன என்ன இவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி அப்படியே நின்றுப்பீங்க. ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்படியே நின்றுப்பீங்க. டக்குன்னு இப்போ சென்ஸுக்கு வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்களும் வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் எப்படா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலான்னு தான் பார்க்குறீங்க. பட் ஜேகே தான் உங்களை மடிக்கி மடிக்கி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு, உங்களை விடவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு யோசிக்கிற விட்டு தொலைடா, நான் போய் தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக ஜேகேவையும் சமாளிச்சுட்டு வெளியில் வந்துடுறீங்க. ஸோ வெளியில் வரவும் ஒரு பர்சன் உள்ளே வந்திருப்பார். ஸோ அவர் மேலே இடித்து கீழே விழலான்னு போவீங்க. அதுக்குள்ளே ஜேகே பின்னாடி பேக் சைடு வந்து உங்களை ஹிப்போடு பிடிச்சி அணைச்சபடி உங்களை பேலன்ஸ் பண்ணியிருப்பார். வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? இல்லைங்க, சாரி சார், நான் பார்க்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அழகான பொண்ணுங்க சாரி சொன்னா எனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது? நானும் தெரியாமல் தான் வந்துட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாரு. அவர் பார்க்குற பார்வையிலே தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே தான் உள்ள வெயிட் பண்ணு, வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோல்டு டோனில் சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வெளியே வர்றாரு. ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நல்லா இருக்கல? இல்லை, எனக்கு எதுவும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஜோகோக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு மாதிரி பார்த்து போ, என் மேலே போய் இடிச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஆசைப்பாரு எல்லார் மேலேயும் போய் இடிக்கணும்னு அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே உங்கள் லிப்ஸை பிடிச்சி வாயி அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. ஜங்கு என்ன பண்ணுறீங்க? கேபினுக்கு வெளியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட கையை தட்டி விட்டுருப்பீங்க. சரி சரி, என்ன வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக வந்த மாதிரி இருந்தது, இப்போ என்ன மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, பார்த்தாலே நல்லா தெரியுது, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் அகைன் கேட்கவும், இப்போ போனார்ல உள்ள, அவர் யார் யார்? அதான் என்ன கூட இடிக்க வந்தார். அவனா? பிஸ்னஸ் பார்ட்னர். ஏன்? என்னவோ தெரியல, எனக்கு அவரை பிடிக்கல. அவர் பார்வையும் அவரோட வார்த்தையும் ஏதோ தப்பாக இருக்குது ஜங்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃபேஸ்லேயே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு அருவருப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே தான் இங்கே பார், உங்கள் தலையிலே கொட்டிட்டு ரொம்பலாம் திங்க் பண்ணாத, என்ன ஒழுங்கா பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கேட்டிங்கன்னு தான் சொன்னேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கோச்சுக்கிட்ட அப்படியே போகிறீங்க. ஜேகே தான் பார்த்து போடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரியும், நீங்கள் மேலே பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்கு போய்ட்றீங்க. ஜேகேவும் சிரிச்சிட்டு இப்போது கேபின்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஜேகே ஒரு மாதிரி கோல்டு ஐஸில் உட்காந்துருக்க அந்த பர்சனை பார்த்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் அவரோட சீட்டில் வந்து உட்கார்றாரு. என்ன விஷயம்? மீட்டிங் ஸ்டார்ட் ஆக இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது, இங்கே என்ன உனக்கு வேலை? அதுக்குள்ளே எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு.
ஒன்றும் இல்லை ஜங்கோக், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, கேள்விப்பட்டேன். அதான் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரி, கிளம்பு. அட இருப்பா, உடனே கிளம்புனா எப்படி? ஆ, நான் கேள்விப்பட்டதை விட நேரில் உன் ஒய்ஃப் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்க, வாழ்க்கை தான் உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு மாதிரி பேடாக பேசுகிறான். இங்கே ஜேகே எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அவன் அந்த பையன் பேசுகிறத அப்படியே ஜஸ்ட் ஹியர் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரியும் ஜங்குக், உனக்கு இந்த பொண்ணுங்க மேரேஜ் இதிலெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பட் ஆனால் உனக்கு அடித்த லக்கு, உன் பொண்டாட்டி சும்மா அழகாக இருக்கா. எனக்கு தெரியும் உன்னால் அவளை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாதுன்னு. நீ என்ன பண்ணுற, பேசாமல் அவளை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசுகிறான். இங்கே ஜீவன் தான் மீட்டிங்லாம் அகைன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இப்போ ஜேகேவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். பார்த்தா அந்த பையன் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் தான் அப்படியே வெளியே வரான். இங்கே ஜீவன் தான், சார் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. நோஸ்லேருந்து பிளட் வருது சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவன் இப்போ தான் பார்க்குறான், இந்த பையன் பேசவே இல்லை, அந்த அசிங்கமாக பேசினா இல்லையா, ஒரு மாதிரி தேடுறான். சார் வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு ஹெட் நோட் பண்ணிவிட்டு இப்போ நேராக வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறாரு. போய் அந்த சிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அப்படியே வாயை ஓப்பன் பண்ணி துப்புறாரு. பார்த்தா அவ்வளோ பிளட்டு. இங்கே பார்த்தா அவரோட பல்லு ஒன்று அது உடஞ்சி வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அழுகுறாரு அந்த பையன். அந்த ஏன்னா ஜேகே வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசியிருப்பான் இல்லையா, ஸோ மூக்கிலே ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு கன்னத்துலேயே பலான்னு அரைஞ்சிருப்பாரு. அது இல்லாமல் அரைஞ்ச அறையில் அந்த ஃபூஸ்னஸ் தாங்காமல் அந்த பையனோட பல்லே கழட்டிட்டு வந்திருக்கும். அரை தாங்க முடியாம தான் அந்த பையன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாய மூடிட்டு நின்றுப்பாரு. இப்போது ஒரு வழியாக காம் ஆகிட்டு பிளட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வராரு. இங்கே ஜேகே அந்த பையனை பார்த்து முறைக்கிறாரு. மீட்டிங் நடக்கக்குள்ளேயே அந்த பையன் குனிஞ்சவன் தான், நிமிர்ந்து ஜேகே பார்க்கவே இல்லை. அந்த பயம் இருக்கணும்டா. இங்கே ஒரு வழியாக மீட்டிங்கும் முடியுது. ஸோ இப்போது எப்பயும் போல் நைட் ஜேகே வீட்டுக்கு வராரு. உங்களை தொல்லை பண்ணுறாரு, அழுவே சண்டை போடுறாரு. ஸோ இப்படியே ஒரு 2 weeks கிட்ட பாஸ் ஆகுது. இப்போல்லாம் ஜேகே வந்து நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அடிக்கடி உங்ககிட்ட கடலிங் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, உங்கள் ஹிப்போ பிடிச்சி கிள்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி எப்படியோ போய் தொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுடுறீங்க. பட் இது எல்லாமே ஜேகேவை மட்டும்தான் அலோவ் பண்ணுறீங்க. ஜேகே இதையும் நோட் பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸ்லேயும் சரி, பப்ளிக் பிளேஸ்லேயும் சரி, யாராவது ஒரு பையன் தப்பாக அவங்கள பார்த்தாலே நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளோதான், அந்த பையனை பார்வையிலே எரிச்சு கொன்னுடுவீங்க. ஸோ இதையுமே ஜேகே உங்ககிட்ட நோட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரை வந்து உங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிது. எப்படி 2 weeks பாஸ் ஆகிருக்கும். ஸோ ஒன் டே நீங்கள் வந்து இப்போலாம் ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பீங்க. இங்கே உங்கள் பாப்பா ஷாகி தான், அக்கா எப்போக்கா வருவ, உன்னை எப்போ பார்க்கணும் போலே இருக்கு, நீ எப்போ போன 2 weeks ஆச்சு, சீக்கிரம் வந்து எங்களை பாரு, எங்களை எங்கேயாச்சும் வெளியேயாச்சும் கூட்டிகிட்டு போக்கா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறா. இங்கே ஷாவன் தான், அக்கா ஏன் இப்போல்லாம் எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற, எங்களை மறந்துட்டியா, எனக்கு இப்போல்லாம் உன் ஞாபகமாகவே இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா, எனக்கு சாப்பாடு நீ தானே ஊட்டி விடுவேன், இங்கே கஷ்டமாக இருக்குது தெரியுமா, சாப்பாடே பற்ற மாட்டேங்குது, அதுலேயும் பூச்சிலாம் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போவையான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கேட்கக்குள்ள உங்களுக்கெல்லாம் அழுகையாக வருது. நீங்கள் ஒரு மாதிரி டியர்ஸோடு தான் இதெல்லாம் கேட்டுட்ருப்பீங்க. ஒரு வழியாக அவங்களுக்கும் சமாதானம் பண்ணி ஃபோனை வச்சுருப்பீங்க. ஓரளவுக்கு குட்டீஸும் சமாதானமாகி போயிருப்பாங்க தூங்குறதுக்கு. உங்களுக்கு தான் மனசே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் என்ன ஆசையாங்க அவங்கள ஹாஸ்டலில் வச்சு கஷ்டப்படுத்தணும்னு? உங்கள் நிலமை, உங்களால் அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டீங்க. பட் உங்களுக்கு சமாதானம் சொல்ல தான் யாருமே இல்லை. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது
நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் ஜேகே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக அழுகையாக வருது. ஏன்னா நீங்கள் ஜேகேட்ட கேட்டிருப்பீங்க, ஜங்குக் நான் போய் என் சிஸ்டரையும் பிரதரையும் பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருப்பார். அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் அதையே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போது அப்படியே இந்த டே ஸ்கிப் ஆகிருக்கும். நைட்டு ஜங்குக் தான் வழக்கத்தை விட ரொம்ப லேட்டாக வர்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி தூங்கி ஸ்லீப்பி ஐஸ்லேயே உட்காந்துட்டு இருப்பீங்க, அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஜேகே வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணதும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஐஸ்லேயே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக், ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆகுதுன்னா சொல்ல மாட்டிங்களா? எனக்கு தூக்கமாக வருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறீங்க. ஜேகே பின்னாடியிலேருந்து 2 குட்டி ஹெட்டு வந்து எட்டி பார்க்குது. அதை பார்த்ததுமே உங்கள் தூக்கம் எங்கே போச்சுன்னே தெரியல. அது வேறு யாரும் கிடையாது, உங்களோட பிரதரும் உங்களோட சிஸ்டரும் தான். ஷாவன், ஷாகி, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் எக்ஸை வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்து கீழே உட்காந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அக்கா, நாங்கள் இன்றைக்கி ஜாலியாக இருந்தோமே, மாமா எங்களை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனாரே, இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கே போகல, இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே தான் சுற்றணும், உனக்கும் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஜேகே தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வர்றாரு. அந்த கையில் வச்சுருந்த கவர் பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு, வயன் ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக இப்போ ரூமுக்கு தான் போகிறாரு. இங்கே அந்த குட்டீஸ் தான், அக்கா நாங்கள் அங்கே போனோம் தெரியுமா, என் மாமா எங்களை ரைடுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கக்குள்ளே உங்களுக்கே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் ஜேகே மேலே இப்போ உங்களுக்கு ஒரு தனி மரியாதையே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து காலையில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லும் போதே நீங்கள் உடஞ்சிருப்பீங்க. ஸோ ஜேகே உங்களுக்காக இதை பண்ணியிருக்காருங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ சரி, என்ன 2 நாள் லீவ் கேட்டு கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைக்கா, 2 நாள் இல்லை, ஒரு நைட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாரா? இல்லை, அப்படிலாம் இல்லை, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி ஷாவன் கேட்குறான். வேறு என்னடா, வேறு என்ன பர்மிஷன் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார்? இனிமேல் நாங்கள் ஹாஸ்டல் போக மாட்டோம். என்ன, ஹாஸ்டல் போக மாட்டிங்களா? ஆமாம், போக மாட்டோம். வேறு எங்கே இருக்க போகிறீங்க? இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கேயா? ஆமாம், மாமாவே சொல்லிட்டாரு, இனிமேல் நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி ஷாகி சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா? சரி ஓகே, நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு இங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மேலே தான் ஓடி வரீங்க. பார்த்தா ஜேகே டிஷர்ட் போட்டுட்டு இப்போ வந்து ஷார்ட்ஸ் தான் போடலான்ட்டு போட போயிருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. என்ன, எதுக்கு இப்படி ஓடி வர? அது வந்து பசங்களை நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா? அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஜங்குக், அது உண்மையா? என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆமாம், இனிமேல் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஏன், உனக்கு எதாவது பிரச்சனையா? ஆனால் ஜங்குக், உங்களுக்கு தான். எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஜங்குக், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அவங்க 2 பேருமே என்னோட எமோஷன்ஸ், தயவு செய்து அதில் மட்டும் ப்ளே பண்ணாதீங்க. என்னால் எதுவும் தாங்க முடியாது. இதில் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? எனக்கு உங்களை நம்ப முடியல ஜங்கு, ப்ளீஸ். அவங்க 2 பேருமே குழந்தைங்க. உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தால் என் மேலே காமிங்க. அவங்கள வச்சு ஏதோ கேம் ப்ளே பண்ணாதீங்க ஜங்கு, ப்ளீஸ். நீங்கள் அழுகுறீங்க, உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜங்குக் தான் உங்ககிட்ட வராரு. ஹே லூசாடி நீ, எனக்கு தெரியாதா அவங்க குழந்தைங்கன்னு? நான் என்ன ப்ளே பண்ண போகிறேன்? இல்லை, அது வந்து வயன், நீ நினைக்கிறது உண்மைதான். எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மேரேஜ்லேயோ இல்லை பொண்ணுங்க மேலேயோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததெல்லாம் உண்மைதான். இப்போவும் அதில் நான் எந்த மாற்றமும் சொல்லலை. பட் நீ எல்லா கேர்ள்ஸ் மாதிரியும் இல்லை, நான் அதை ட்ரஸ்ட் பண்ணுறேன்.
நீ அதை உடைக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். நான் எந்த கேமும் ப்ளே பண்ணலை. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க. அதான் பார்த்துக்க. அக்கா நீ மாமா அண்ணா இருக்கேன்ல, அப்புறம் ஏன் யாரோ மாதிரி ஹாஸ்டலில் இருக்கணும்? அவங்க இங்கே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம். அப்படின்னா எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓ சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிருப்பீங்க. ஜேகே தான் சிரிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவருமே கீழே வந்துடுறாரு. ஸோ இப்போது மார்னிங் வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஜேகே தான் கூட்டிகிட்டு போவார். நீங்கள் எல்லாருக்கும் சேர்ந்தபடி ஜேகேக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டீங்க, நீங்களே எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்துட்ருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம்லாம் அவர் கையிலே கொடுத்துருவீங்க, லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவீங்க. என்னால் சும்மா ஆஃபீஸ்க்கும் இங்கெல்லாம் அலைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இல்லை நீயே தான் எடுத்துகிட்டு வர, என்னால் அது தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் என்னால் முடியாது, வேணா எடுத்துகிட்டு போங்க, வேணும்னு வச்சுட்டு போங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஆனால் இப்போது பேபிஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, வந்து பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவீங்க. ஜேகேவுக்கு நீங்களே எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜேகேவை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. அவர் என்ன சொன்னாலும் நோ சொல்கிறது, அவர் எதிர்த்து பேசுறது, திட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களோட பிரதரையும் சிஸ்டரையும் ரொம்ப நல்லாவே பார்த்துட்ருக்காரு. இப்போது குழந்தைங்களுக்கு வந்து லீவ் தான், ஹாலிடே தான், அதாவது சாட்டர்டே சண்டே மாதிரி. ஸோ ஜேகேவோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வீட்டுக்கு வந்திருப்பார். அவருக்குமே நல்லா நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சி உங்கள் மாமனார் நல்லாவே கவனிச்சிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து இந்த பாசமாக பேசுறது, அன்பாக நடந்து அப்படிலாம் இல்லை. நீங்களும் உங்கள் மாமாவும் அப்படியே சண்டை போட்டீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அவ்வளோ சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஜேகேக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அட என்னடா இதுங்க இங்கே அதை அடிச்சுட்டு கிடங்க அப்படின்ற மாதிரி அவர் கண்டுக்கவே மாட்டார். பட் ஆனால் உங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சண்டை போடுறது. ஸோ அவருமே ரொம்ப ஜாலியாக உங்ககிட்ட சின்ன பிள்ளை மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி சண்டை போடுவார். ஸோ அப்படியே போயிட்டுருக்கக்குள்ள இப்போது நைட்டு அதாவது ஒரு ஈவினிங் போல் கிளம்புறாரு வீட்டுக்கு. அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து உங்கள் கூட தான் என்ஜாய் பண்ணியிருப்பார். ஸோ வீட்டுக்கு கிளம்பக்குள்ளே வந்து பசங்க 2 நாளைக்கு லீவ் தானே, என் கூட இருக்கட்டும், நாங்கள் தனியாக தானே இருக்கேன், என் கூட வந்து இருக்கட்டும் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே போகக்குள்ளேயே இங்கே ஜேகேவோட அப்பா தான் ஜேகே பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறாரு. ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் நோட் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் உங்கள் மாமாவையும் குழந்தைங்களையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு இப்போ நீங்களும் ஜேகேவும் உள்ளே தான் வரீங்க. இங்கே ஜேகே தான் உங்ககிட்ட ஏதோ ட்ரை பண்ணலான்ட்டு வராரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறீங்க. இங்கே ஜேகே தான் ஓயன் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ படுக்க போகிற. ஹலோ, நீங்கள் பேசுகிறதை காது தானே கேட்க போகுது, நான் ஏன் நிற்கணும், எனக்கு வேலை இருக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அதாவது இவர் வந்து பண்ண ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இல்லை நான் பார்ட்டிக்கெலாம் வரல, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருப்பாங்க. இவருக்கும் வேறு வழியே இல்லை. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஜேகேவும் இங்கே அந்த பார்ட்டிக்கு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போது வரும்போது நல்லா குடிச்சிருக்காரு ஜேகே. ஒரு 11 கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock ஆகிருக்கும் அப்போ தான் வராரு. அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பீங்க. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. கோபமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே நல்லா குடிச்சிருக்காரு. அவர் நிதானத்திலே இல்லை. கூட ஒரு பொண்ணு வருது. ஒரு மாதிரி ஜேகேயோட ஹேரு ஷர்ட்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சி ஒரு மாதிரி இருக்காரு. அந்த பொண்ணு தான் ஜேகே உள்ள கூட்டிகிட்டு வருது. ஜேகேவும் அந்த பொண்ணு மேலே சாஞ்சி விழுந்துட்டுருக்காரு. அந்த ஜேகேவோட அந்த பொண்ணு ஜேகேவோட ஹிப்பை பிடிச்சி ஸ்ட்ராங்காக அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வரா. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் வெளியே காமிச்சிக்கல. இப்போ அந்த பொண்ணு தான் எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற ரூம் தான், போங்க, பெரிய ரூம் தான், கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு நீங்கள் அது
இவரோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ, ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஒரு மாதிரி கேவலமாக அந்த பொண்ணையும் இவரையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் ஜேகே வந்து அந்த பொண்ணுக்கிட்டே போயிருப்பாரு. திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே அந்த சோஃபாலே படுத்து அக்கையும் தூங்க போயிடுறீங்க. இங்கே ஜேகே தான் ஏ ஜெந்தரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலி அவர் குடிச்சிருக்காரு, பட் அந்த அளவுக்கு நிதானம் இழக்கிற அளவுக்குலாம் குடிக்கல. ஒரு மாதிரி உங்கள் மேலே கோமா நிற்கிறாரு உங்கள் முன்னாடி. ஜங்கோ அதுக்குள்ளே போது தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறீங்க. உன் மனசில் என்னடி நினச்சிட்ருக்க? ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் எதுவும் நினைக்கலையே. நான் அந்த பொண்ணு கூட வரேன் குடிச்சிட்டு, அதுவும் ஷர்ட்லாம் கலைஞ்சி தலைலாம் கலைஞ்சி ஷர்ட்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாகி வரேன். ஏன் எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? கோவமும் பட மாட்டேங்கிற? உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன தோணணும்? ஏய், உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா? இல்லையே. போய் சொல்லாத பையன், நிஜமா சொல்லு, இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் ஏன் எதுவும் ரியாக்ட் பண்ணல? என்ன ரியாக்ட் பண்ணணும்? அதான் எல்லாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணுது. அது இல்லாமல் அக்ரிமெண்ட் வேறு போட்டிருக்கீங்க. இதில் நான் என்ன உரிமை எடுத்து பேச முடியும்? அது உங்கள் விருப்பம். அதுவும் இல்லாமல் நானே ஒரு நாள் அன்றைக்கி வாயை விட்டுட்டேன். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு கூட எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு. அதையுமே நான் போய் கேட்டா அது நல்லாவா இருக்கும்? இது உங்கள் லைஃப் ஜங்கோ, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருங்க. நான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என் லைஃப்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நான் அதை மீற மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. நீ இந்த இடத்துல கோவப்படணும். என்ன இல்லைன்னா அந்த பொண்ணை சிங்கவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. இவளை ஒரே ஒரு அடி, அட்லீஸ்ட் ஒரு அடி, அது வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு திட்டாதன்னு திட்டிருக்கணும். எதுவுமே பண்ணாம எப்படி ஒரு நாள் மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஏங்க நீங்கள் தான் எதுவுமே கேர் பண்ணல. ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை வந்து பைட் பண்ணிக்கிட்டு, அதாவது சிரிப்பை அடக்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. சிரிப்பை அடக்கிக்கிட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு நிற்கிறீங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிற? எதுக்குடி சிரிக்கிற? இல்லை ஜங்கோ, அது வந்து ஒன்றும் இல்லை. நீ கிளம்பு, நீ வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. இங்கே நீங்கள் தான் எந்த தைரியத்தில் நீ இவ்வளோ அமைதியாக இருக்க? உங்கள் மேலே இருக்க தைரியம் இல்லை, நம்பிக்கை. புரியல. எந்த ஒரு நிலைமையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் அமைதியாக நின்று. என்ன நீ இப்போ என்ன சொன்ன? எனக்கு என்னை விட உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது ஜங்கு. நீங்கள் எப்போதுமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் சைலண்ட்டாக நின்று. எனக்கு தெரியும் நீங்கள் என்னை டீஸ் பண்ணுறதுக்காக தான் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். உண்மையாக இருந்தால் அப்படி இருந்திருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே தான் உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஜேகேவை பேக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே அவ்வளோதான் எடுத்துக்கிட்டே நேராக பெட்டுக்கு தான் போகிறாரு. இங்கே ஸ்லோவாக உங்களுக்குள்ள அந்த மேக் அவுட் லவ் மேக்கிங் ரொம்ப ஸ்லோவாக ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுறாரு. உங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ குழந்தைங்க வேறு 2 நாள் இல்லையா, அவ்வளோதான் சரி, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. வெளியே சுற்றுறதுன்னு அங்கேயும் இங்கேயும் போய் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அந்த 2 டேஸில். அது மீன் உங்கள் சிட்டிக்குள்ளேயே நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜேகே முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப மாறிட்டார். இப்போது ஒன் டே நைட்டு தான் நீங்களும் ஜேகேவும் அப்படியே அந்த மூனை பார்த்துட்டு பால்கனி கிட்ட உட்காந்துருக்கீங்க, அந்த நைட் வியூவை ரசிச்சுக்கிட்டே. இப்போ நீங்கள் தான் ஜேகே பார்த்து கேட்குறீங்க, ஜங்கோ என்ன ஏன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்லை, ஸ்டார்டிங் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது.
எதனால் அப்படி? எதனாலண்ணா? இல்லை, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, அப்புறம் எப்படி பிடிச்சது? ஆக்சுவலி எனக்கு ஒன்றுன்னு இல்லை, பொண்ணுங்க மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஆக்சுவலி ஜங்குக் வந்து உங்ககிட்ட கத்திட்டு வந்திருப்பாரு இல்லையா? எப்போனா அக்ரிமெண்ட்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஜேகேக்கு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ஜேகேக்கு கூட சாப்பிடக்குள்ள வந்து பொறையேறி இருக்கும். நீங்கள் வந்து அவருக்கு தலையில் தட்டி கொடுத்து தண்ணிலாம் கொடுத்துருப்பீங்க. அப்போ வந்து ஜேகேக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா தான் ஜேகேவை இந்தளவுக்கு டேக் கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க. நீங்கள் சடனாக இப்படி செய்யக்குள்ள அவருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும். அதில் தான் உங்களை வந்து கையை தட்டி விட்டுட்டு திட்டிட்டு போயிருப்பார். ஸோ அவர் ஆஃபீஸ் போனதுமே அவங்க அப்பா வந்திருப்பார் ஜேகேவை பார்க்க. ஜேகே கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்கு ஜங்குக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏற்றுக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திருப்பார். இங்கே ஜங்குக்கா தான் அங்கே அவங்க அம்மா மேலே இருந்த கோவத்தில் அவங்க அப்பா பிடிச்சி திட்டியிருப்பார். என்னடா தெரியும் உனக்கு, என் பொண்டாட்டி பற்றி என்ன தெரியும் உனக்கு, அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வார்த்தை இவளை பற்றி தப்பாக பேசுன பல்ல உடைச்சிருவேன், பொய்யின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன விட்டுட்டு போனவங்களுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாண்டா, விட்டுட்டு தான் போனான், ஒன்றும் நடு ரோட்டில் விட்டு போயிலையே. உன் அப்ப என்கிட்ட தானே விட்டுட்டு போனா, அவன் ஏன் விட்டு போனான்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. என்ன? லாஸ்ட் ஸ்டேஜ் பிளட் கேன்சர். உனக்கு தெரியாது ஜங்கு, உங்கள் அம்மாவும் நானும் லவ் மேரேஜ். என்ன உங்கள் அம்மாவோட வீட்டில் பிடிக்கல. அவள் என்னை மட்டுமே நம்பி என் கூட வந்துட்டா. அவள் குடும்பம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஆனாலும் அவ்வளோ வசதியும் விட்டுட்டு எனக்காக என் கூட வந்து கஷ்டப்பட்டா. உங்கள் அப்பா எடுத்த ஒன்றுனா பணக்காரன் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா கஷ்டத்துலையும் என் கூட நின்னா. கொஞ்சமாக ஏதோ எங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஹாப்பியாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். சின்னதாக ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் நீ எங்களுக்கு கிடச்ச. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். ஆனால் வசதியும் பணமும் இந்த பதவியோட மோகமும் என் கண்ணை மறைச்சிருச்சு. உங்கள் அம்மாவை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் மட்டும் அப்போவே அவளை கவனிச்சிருந்தேன்னா இப்போ என் கூட என் பொண்டாட்டி இருந்திருப்பா. எங்க அவனுக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்னை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டா. என் ஒய்ஃப் எப்போ இருந்தாலோ அப்போவே நானும் செத்துருப்பேன். ஒருத்தனுக்காக மட்டும்தான்டா நான் உயிரோடு இருந்தேன். நீ நினச்சிட்ருக்கியா உனக்காக நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலன்னு? இல்லை, என் ஒய்ஃப் இருந்த இடத்துல என்னால் இன்னொருத்தையை வச்சு பார்க்க முடியல. அதனால தான் நான் சிங்கிள் பேரண்டாக உன்னை வளர்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க எல்லாம் தப்பானவங்க இல்லை. அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே 1000 காரணம் இருக்கும். நீ சொல்கிற மாதிரி நான் எல்லா பொண்ணுங்களையும் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. உங்கள் அம்மா ஒன்றும் கெட்டவ இல்லைடா, புரிஞ்சுக்க. இது தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு தான் உன்கிட்ட இந்த மறைச்சனே தவிர நீ இந்த அளவுக்கு உங்கள் அம்மா மேலே வெறுப்பில் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த வெறுப்பை நாளடைவில் உன்னை இப்படி மாற்றும் நான் நினச்சி பார்க்கல. பையன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை புரிஞ்சு ஏற்றுக்க முயற்சி பண்ணு ஜக்கு. நான் உன் அப்பா, உனக்கு எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். ஒரு ஆம்பளை தனியாக வாழ்ந்துடலாம், ஆனால்
ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது ரொம்ப கஷ்டம் ஜங்கு. அதை உணர்ந்தது நான் சொல்கிறேன். என் பையன் அந்த மாதிரி கஷ்டப்பட நான் விரும்பலை. புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜேகே அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அப்படி அழுதுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, உங்கள் மேலே லவ் காமிக்கிறதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை அப்படியே சொல்லி முடிக்கிறாரு. உங்கள் கண்ணுலேருந்தும் டியர்ஸ் வருது. எக்ஸாக்டாக ஜேகேவும் டியர் ஐஸோடு தான் அதை சொல்லிகிட்ருப்பாரு. ஸோ இங்கே எப்படியே கட் பண்ணி ஒரு 4 years பேக் இங்கே உங்கள் வீட்டில் கீழே ஹாலில் தான் உங்கள் மாமா, அதாவது ஜங்குக்கோட அப்பா, இங்கே ஷாவன், ஷாகி அண்டு யாஷி. யாஷி யாருன்னா உங்களோட பேபி தான், கேர்ள் பேபி. அவங்களுக்கு 4 years ஆகுது. ஸோ இங்கே எல்லோரும் வந்து கீழே தான் வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போல், ரொம்ப ஆசையாக ரெடி ஆகிட்ருக்காங்க. இங்கே மேலே பார்த்தா பயங்கர சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா நீங்களும் ஜெயிக்கவும் தான் முடியை பிடிச்சி பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. பையன், உனக்கு அப்படிதான் மரியாதை. இன்னொரு வாட்டி என்கிட்ட போய் பேசினேன், அப்படி தாண்டா பேசுவேன். உனக்குலாம் இதுக்குடா மரியாதை? உனக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. போட வாயை உடச்சிருவேண்டி. நீ உடைக்கிற வரைக்கும் என் கையை என்ன புளியாங்க பறிச்சுட்டு இருக்குமா? நானும் உடைப்பேன்டா. உன்னால எந்த கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இல்லைன்னா மேடம் கல்யாணம் பண்ணுங்க. இங்கே அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க பாரு. ஆமாம், இந்த மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு. நீ என்ன சொல்கிறியா? முதல்ல உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன். நீ என்னடா என்ன டிவோர்ஸ் பண்ணுறது? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன். வழக்கம் அந்த 2 வருஷம் கான்ட்ராக்டை முடிச்சதுமே உன்னை துரத்தி விட்டுருக்கணும். இல்லைன்னா எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போனா இந்த உலகத்தில் போக இடமே இல்லை பாரு அப்படின்ற மாதிரி நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே யாஷி தான் குடுக்குடுன்னு மேலே ஓடி வரா. ஐயோ, 2 பேரும் வாய் மூடுறீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறா. இங்கே ஜேகே உங்கள் முடியை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் ஜேகே முடியை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. முதல்ல அதை பண்ணி தொலைங்க, சொல்லாதீங்க. எது? டிவோர்ஸ் தான். சும்மா எப்போ பாரு 2 பேரும் கல்யாணம் மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. சின்ன பிள்ளைங்க முன்னாடி இப்படி தான் பேசுவீங்களா? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? நீங்கள் என்ன குழந்தைங்களா? உங்களை ஒரு ஆள் நின்று கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இன்னைக்கு ஃபங்க்ஷனே உங்களுக்காக தான். எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்னு கிளம்பாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உங்களுக்குலாம் எதுக்கு மேரேஜ் ஆனிவர்சரி? பேசாமல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு உங்களோட மேரேஜோட ஆனிவர்சரி தான். இன்றைக்கி உங்களோட 5th ஆனிவர்சரி தான். ஸோ அதுக்கு தான் உங்கள் மாமா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து கிராண்டாக ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு கிளம்புற ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் ஜங்குக் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கீங்க. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அதாவது நீங்களும் ஜேகேவும் இந்த மாதிரி தான் அடிக்கடி எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே தான் தெரிவிங்க. நீங்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஜேகே ஏதாவது போய் நோண்டி விட்டுட்டு வந்துடுவீங்க. அவர் உங்களை பார்க்கல மாட்டார், அடிச்சிருவார். அவர் அடித்தா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்களும் போய் பதிலுக்கு அடிச்சிருவீங்க. இப்படி தான் 2 பேரும் அடிச்சு விட்டுக்கிட்டு அடி வச்சுட்டு தான் தெரிவிங்க. ஸோ உங்களை அடக்கிறது யாருன்னா அது உங்கள் பொண்ணு மட்டும்தான். ஜேகே உங்கள் பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா போதும், அதுக்கப்புறம் மறு பேச்சு பேச மாட்டார். பிகாஸ் யாஷி பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் யாஷி மேலே ஜேகேக்கு ரொம்ப பாசம் அதிகம். நீங்களா யாஷியான்னு கேட்டால் ஜேகே யோசிக்காமல் யாஷியை தான் சூஸ் பண்ணுவார். அந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பொசசிவ் தான், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இங்கே ஜேகே தான், யாஷி நான் இல்லை, இவ தான், நானும் இல்லை, உங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ 2 பேரும் வாயை மூடிங்க, வெளில போய் கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அவள் கத்துறா. 2 பேருமே டவலை எடுத்துகிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடி போகிறீங்க. வித்தின் 15 minutes கிளம்பி கீழே வரணும், இல்லை வந்துடுறோம் யாஷி அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். ஸோ இப்போ அவளை சிரிச்சுக்கிட்டே கீழே போகிறா. என்ன பார்த்துட்ருக்கீங்க? அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. நீங்களே போய் உங்கள் வேலையை பாருங்கள், பாய். ஓகேடா, நானும் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறதுலாம் இல்லை. இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் தான். ஓகேடா, இதுக்கப்புறம் வேறு ஒரு ஸ்டோரியில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஆமீஸ்.